வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா, த யங்கஸ்ட் சன் ஆஃப் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் அப்படிங்கிற மான்வா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சாப்டர் 1 to 10 வரையும் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் சாப்டர் 11 to 20 வரையும் பார்க்க. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லோரும் அந்த பபுள்ஸ் டெக்ஸ்ட்லாம் தெரியாமல் போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அது போட்டிங்கனாக்கா அப்புறம் நாங்கள் மான்வா படிக்கிற மாதிரி தானே இருக்கோம், அது எங்களுக்கு வீடியோ பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்ற சேனல்லாம் மேக்ஸிமம் 2 சாப்டரு 1 சாப்டருங்கிற மாதிரி தான் போடுறாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. நான் 1.5 மணி நேரம் வீடியோ போடுறேன். நான் 1.5 மணி நேரம் வீடியோக்கு 10 சாப்டருக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேனாக்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது தான். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு வீடியோ நான் தர முடியும்? இந்த இது நீங்கள் ஓரளவுக்கு பாருங்கள். நான் முக்கால்வாசி கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அது இமேஜுக்குள்ளேயே அந்த பபுள்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். அதையும் கட் பண்ணி போடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கட் பண்ணனாக்கா எப்படி இருந்தாலும் டைம் ரொம்பவுமே அதிகமாகிடும். 2 நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறது ரொம்பவுமே கஷ்டமாயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் சில பேர் யார் என்ன டைலாக் பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறமேலுக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த டைலாக்கை நான் பேசுகிறேன். ஓகேவா? சரி, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கடைசி சாப்டரில் நம்ம யங் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட அவன் தனியாக பேசணும்னு சொல்லி இதுக்கு தனியாக கூப்பிட்ருப்பான். அதோட கட் பண்ணியிருந்தோம். அப்படியே அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்று தான். அதாவது நான் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கவன் யங் மாஸ்டர், அவன் தான் நம்ம ஹீரோ. முன்னாடி நிற்கிறவன் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பாஸ்ட்டில், இன்னும் ஆவலை மாஸ்டரா ப்ரெசண்டில். அதனால இவனை நான் மாஸ்டர்னு சொல்கிறேன், நம்ம ஹீரோ யங் மாஸ்டர்னு சொல்கிறேன். ஓகேவா? யங் மாஸ்டர், நம்ம இங்கே பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணலை. அதனால நம்ம கொஞ்சம் தனியாக போய் பேசுவோமா? எதை பற்றினா அது உங்களோட பாடி கண்டிஷனை பற்றி தான். மாஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா நம்ம 2 பேரும் பேச போகிறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே இங்கே கூப்பிட்டு வந்தீங்க. யங் மாஸ்டர், நீங்கள் புத்திசாலி தான், கண்டுபிடிச்சிட்டிங்களே. யங் மாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா உங்களோட பாடி மிஸ்டீரியஸ் டிராகன் ஸ்டார் ஃபிசிக் உள்ளதுன்னு? நம்ம ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஃபேஸில் கொடுக்காதாம நிற்கிறான். யங் மாஸ்டர், உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும் போல் இருக்குது. நீங்கள் நர்வஸாக இருக்காதீங்க, நான் என்னங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி நான் உங்கள் கையை பிடிச்சிருக்கும் போது என்னால் உங்கள் பாடியிலேருந்து அதிகமான எனர்ஜியை உணர முடிஞ்சுது. என்னால் ஏன் அதை உணர முடிஞ்சதுன்னா, ஏன்னா நானுமே அந்த ஐஸ் ஆர்ட்ஸுங்கிறத கற்றுக்கிறதுனால தான் உங்களோட ஐஸ் எனர்ஜி உங்கள் பாடியில் இருக்கிறத என்னால் ஈஸியாக உணர முடிஞ்சுது. அது மூலியமாக என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஸ்டீரியஸ் டிராகன் ஸ்டார் ஃபிசிக் இருக்குங்கிறத நான் உறுதி பண்ணேன். அப்போது மாஸ்டர், உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? தெரியும் யங் மாஸ்டர். என்னோட பாஸ்ட்டில் நான் இந்த மாதிரியே இருக்கிற ஒரு ஃபிசிக்குள்ள ஆரை நான் மீட் பண்ணியிருக்கேன். என்ன, நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் யங் மாஸ்டர், நான் மீட் பண்ணியிருக்கேன். அது யாருன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. மாஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல இருக்குது. யங் மாஸ்டர், நான் எதுக்கு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேனாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த ஐஸ் ஆர்ட்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த அனுமதி தருவீங்களா? நீங்கள் என்னோட குழந்தைய சேவ் பண்ணது, அப்புறம் உங்களோட மிஸ்டீரியஸ் டிராகன் ஸ்டார் ஃபிசிக் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே விதின்னு நினைக்கிறேன் யங் மாஸ்டர். நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கைமாறு பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்பை எனக்கு தருவீங்களா யங் மாஸ்டர்? தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. மாஸ்டர், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக மாஸ்டர், இனிமேல் நீங்கள் தான் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரணும். ப்ளீஸ் எனக்கு கற்றுத்தாங்க. என்ன யங் மாஸ்டர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? மாஸ்டர், அதுவும் இல்லாமல் பாஸ்பரஸ் எஸ்காட் ஏஜென்சிக்கும் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்புக்கும் ரொம்ப கால ஹிஸ்ட்ரி வேறு இருக்குது. அப்போது அந்த லீடர்கிட்டேருந்து நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சவன் தானே. அப்போ சரி யங் மாஸ்டர், நாளையிலேருந்தே நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில், யங் மாஸ்டர், இந்த கல்டிவேஷன் டெக்னிக்கோட பேர் என்ன தெரியுமா? சுப்ரீம் இன் ஐசி டிவைன் ஆர்ட்ஸ். உங்கள் பாடியில் ஆல்ரெடி இன்டர்னல் எனர்ஜி இருக்கிறதுனால நான் இப்போ அனுப்ப போகிற இந்த மேனா ஃப்ளோவை மட்டிலும் அப்படியே உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. உடனே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே அந்த மேனா எல்லாத்தையுமே அனுப்புகிறாரு மாஸ்டர். என்னடா அது, யங் மாஸ்டரோட உடம்புல ஆல்ரெடி எல்லா மெரிடியனும் ஓப்பன் ஆகிருக்கு. யங் மாஸ்டர், உங்களுக்கு எப்படி முன்னாடியே இந்த கல்டிவேஷன் டெக்னிக் தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்போது யங் மாஸ்டர், உங்களோட உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி இருந்ததா? இந்த எனர்ஜினால் ஆபத்து வர்ற மாதிரி இருந்ததா? நான் கொஞ்ச நாள் முன்னாடி மிராக்கல் மெடிசன்னு ஒரு மெடிசன் சாப்பிட்ருந்தேன். அது என்னை கொல்ற அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாக நடந்தது தானே சொல்கிறேன். இப்போ புரியுது எதனாலங்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா யங் மாஸ்டர்? இந்த கல்டிவேஷன் டெக்னிக்லாம் ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே வந்தது தான். எப்படின்னா, மனுஷங்கள்லாம் அவங்களோட உயிருக்கு போராடும் போது அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிக் மூலியமாக வந்தது தான் இந்த கல்டிவேஷன் டெக்னிக். ஒருவேளை அதே விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது யங் மாஸ்டர். மாஸ்டர்கிட்ட பொய் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
ஆனால் என்னால் அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதே. அப்படியே நான் சொன்னாலும் அவர் நம்பவும் போகிறது கிடையாது. யங் மாஸ்டர் இங்கே பாருங்கள், அது உண்மையிலுமே நல்ல விஷயந்தான். இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக அந்த கல்டிவேஷன் டெக்னிக் தெரிஞ்சதுனால நம்ம ஈஸியாக உங்களை மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க வச்சிடலாம். அதனால நம்ம இந்த ஸ்டெமினா அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நிப்பாட்டிட்டு நேராக மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவும் இப்போவே. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், நாளைக்கே உடனே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எந்த அளவுக்கு கஷ்டமாக கற்றுக் கொடுக்குறேன்னா, நீங்கள் என்னை நான் கற்றுக் கொடுக்குறதுல என்னை கெட்ட வார்த்தையிலே திட்டணும் அந்த அளவுக்கு. ஏன்னா நீங்கள் என்னோட பிள்ளையோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா? நான் கற்றுக் கொடுக்குற இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட உயிரை அது காப்பாற்றும். மறுநாள் நம்ம ஹீரோ அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஒர்க் அவுட்டையும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கான். ஒய்யாலே ஒர்க்கையும் ஒர்க் அவுட்டையும் மாற்றி மாற்றி பண்ண வச்சு ஸோ இந்த ஒர்க் அவுட் அப்புறம் ட்ரைனிங் எண்ட்லெஸ் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் வேறு ஹோம் ஒர்க் வேறு கொடுக்குறாரு. நான் ஒர்க்கை முடித்தோடனே ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் முடித்தோடனே ஒர்க்கை பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலுக்கு லீவு போட்டு அப்பாடான்னு போய் பெட்டில் முதல்ல படுக்கணும்டா சாமி. இன்டர்னல் சீஃப் கிட்ட வந்துட்டு யாங் சார் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. கெஸ்ட்டா? அது யார்? உனக்கு தெரியாதா? உனக்கு இப்போக்கி நான் எவ்வளோ பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கேன்னு? உடனே யாங் அது வந்துட்டு சாங் வந்திருக்காங்க சார். சாங்கா? அப்போ நான் போய் தான் ஆகணும். சரி யங் மாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் கிளம்பலையா? சீஃப் இந்தோ நானும் வரேன். எனக்கே ஆல்ரெடி ஊருப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குது, இதில் இது வேறையா? இதை நான் மட்டும் தனியாக செய்யணுன்னாக்கா ரொம்ப நேரம் ஆகுமே. சரி சரி, நான் போயிட்டு அங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் யங் மாஸ்டர், சரியா? ஐயோ, இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் தனியாக செய்கிறது பெரும் பிரச்சனையாச்சே. நான் மட்டும் செஞ்சேன்னா இது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டைம் வேறு ஆகும். சோம்பேறி இப்போ எல்லா வேலையும் என்கிட்ட தள்ளி விடுறதுக்கு என்னென்ன பேசுகிறான் பாருன்னு யங் மாஸ்டர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்போது யாங் நான் போயிட்டு வரேன் யங் மாஸ்டர், நல்லபடியாக பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்து உனக்கு நிறையா வேலை தரேன், சரியா? அதை கட்ட யாங் உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டரை பிடிச்சி வச்சு என்னமோ பண்ண போகிறா. அது மட்டும் தெரியுது. இவர் தான் ஹெபி சாங்யாங் கண்ட்ரியோட லேண்ட் ஓனர் சாங் ஜாங் ஜூ. சாங்னு நம்ம இவர் பேரை வச்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க சாங்? நல்லா தான் இருக்கேன். ஆனால் சீஃப் ஒன்று இதோ இவனை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் வெறும் என்னோட ஸ்லேவ். இல்லை அவன் என்னோட சப்பார்டினேட் தான். இப்போ சீஃப் வந்துட்டு ஸ்லேவுன்னு தானே சொல்ல வந்தார், ஏதோ ஒன்று. சரி நான் எதுக்காக இங்கே வந்தேனாக்க, நான் உங்கள்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி சாங் கேட்குறாரு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சாங்? கொஞ்ச நாள் முன்னாடி ஆஃபீஸர் என்கிட்ட என்ன சொன்னார்னாக்க, என்கிட்ட இருக்கிற லேண்டில் குறிப்பிட்ட லேண்டில் மட்டிலும் அதுக்கான டேக்ஸை எடுத்துக்கலன்னு சொல்லி சொன்னார். இதை பற்றி நான் ரொம்பவும் நம்புறவர்கிட்ட நான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கனாக்க, ஆஃபீஸர்ஸ்லாம் எதையோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால அவங்க தேடிட்டு இருக்கிற அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலான்னு நினச்சி அந்த பொருளை தேடி போனேன். அந்த பொருள் என்னன்னா, தானாகவே கொஞ்ச நேரத்துக்கு டான்ஸ் ஆடுற ஒரு பொம்மை. அதுதான் அந்த பொருள். என்னது தானாகவே டான்ஸ் ஆடுற பொம்மையா? என்ன சொல், பொம்மை தானாகவே டான்ஸ் ஆடுமா? இங்கே பாருங்க சாங், உங்களோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆஃபீஸர் போ சாங்ஸா தான் இந்த பொருளை வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டாரா? உண்மையை சொல்லணும்னா இதில் யார் சம்மந்தப்பட்டு இருக்காங்கனாக்க லேடி ஜோ. இங்கே பாருங்க லார்ட் சாங், என்னை மன்னிச்சிடுங்க, இதை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களால் இந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்க முடியாது. லேடி ஜோவா? என்னோட பாஸ்டில் அவள் ஒரு பாப்புலரான நோபல் உமன் மூலியமாக ஒரு கேமை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒவ்வொரு மாதமும் அந்த யங் லேடி வந்துட்டு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லுவாள். அது ஒரு ரேரான ஐட்டமாக இருக்கும். சில நேரத்தில் அது உண்மையான ஒரு பொருளாக கூட இருக்கலாம், சில நேரத்தில் அது அவங்களாவே சித்தரிக்கப்பட்ட ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஒரு தடவை அவங்க எடுத்துகிட்டு வந்தது ஒரு கோல்டன் ஃப்ளவர். யாராச்சும் நம்புவாங்களா கோல்டன் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால்? ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பொருள் இருந்திருக்கு. யார் இந்த கேமில் தோற்று போகிறாங்களோ அவங்க ஒரு பெரிய விருந்தே வச்சாகணும். அந்த கேமில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இதில் ஜெயிச்சாங்களோ அவங்கள ஒரு எம்ப்ரஸ் மாதிரி எல்லோரும் பார்க்கணும். இருக்கிற நோபல் உமன் எல்லாருமே அவங்கள ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணணும். இந்த கேமை க்ரியேட் பண்ணுறது ஒரு பொண்ணு. அது யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் அஃபிஷியல் போ சாங்ஸா. அவளோட பேர் லேடி ஜோ. இவளோட பேரை ஜோன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இது ஜாலிக்காக தான் இந்த கேமை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் காம்படிஷன் அதிகமாக காமனர்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் என்னால் இவங்கெல்லாம் ஏன் இந்த கேம் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்கன்னு என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இப்போ சாங் சொன்னது மூலியமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது எதனால அந்த கேமில் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்கன்னு. சாங் உடனே பயந்துக்கிட்டே இது எல்லாமே என்னோட தப்பு தான், இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு தடவை கூட தப்பு பண்ணதே கிடையாது. இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட டேக்ஸை பே பண்ண முடியல
அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு தப்பான விஷயத்த சொல்கிறாங்க. இது யாரையெல்லாச்சும் நம்ப முடியுதா? அந்த யாருக்கும் கிடைக்காத அந்த ஐட்டமை நான் கொடுத்தா தான் என்னால் அந்த அஃபிஷியல் போஜாங்ஸ் கிட்ட நேரடியாக பேசி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். அதனால் ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யங் மாஸ்டர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒருவேளை என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் நிறையா பேர், நிறையா லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே இந்த இதில் வந்துட்டு மாட்டினதுக்கு காரணமே இந்த டேக்ஸ் எவிஷன்னால தானோ? அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது லேடி ஜோ தானா? லார்டு சாங் ரொம்ப நாளாக என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்போட பழகி வந்துட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவரை எல்லாருமே மதித்து பார்ப்பாங்க. நம்ம மட்டும் இப்போதைக்கு அவர் கஷ்டப்படுற நேரத்தில் ஹெல்ப் பண்ணோன்னாக்க கண்டிப்பாக அவர் இதை பல மடங்கு நமக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் லேடி ஜோ கூட வந்துட்டு மிக்ஸ் ஆகி பேசுகிறது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயந்தான். என்ன தான் நம்ம இப்போ யோசிச்சுட்ருக்கோம்? ஏன் நம்ம இவ்வளோது யோசிக்கிறோம்? எதனால நம்மளோட என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் இவ்வளோ பெரிய அழிவை சந்திச்சுது? நான் இப்போ அதை சரி பண்ணி தானே ஆகணும். எல்லாமே என்னோடய பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும். ஃபாதர் சாங் உடனே, அப்போ அவன் உங்களோட ஸ்லேவ் கிடையாதா? அது நம்ம என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்போட யங்கஸ்ட் சன்னா? அப்பா உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். அந்த ரேர் ஐட்டம் அதை நான் கண்டுபிடிச்சி தரேன். அந்த உண்மையான பொருளோட பேர் என்னன்னாக்கா செல்ஃப் டான்சிங் டால். என்னோடய பாஸ்டில் அதை ஒரு ஆர்டிசியன் தான் உருவாக்கியிருப்பான். அவன் எங்கே இருப்பான்னாக்க கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருப்பான். அது வந்துட்டு சாங்சியில் தான் இருக்குது. இப்போ நான் போய் அந்த ஊரை நான் விசாரித்து பார்த்தேன்னா கண்டிப்பாக அவனை என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது இப்போ முக்கியம் கிடையாது. அதை நான் தேடும்போது லேடி ஜோ வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கேங்கிறத. இன்னும் கொஞ்ச நாள்லேயே எம்பரர் வந்துட்டு ஒரு கட்டளை கொடுப்பாரு. என்னென்னா இந்த கேமை எல்லா நோபல் உமனும் சீக்கிரமாக கைவிடணும்னு சொல்லி. அது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லேடி ஜோவோட தலை துண்டிக்கப்படும். அந்த கேம் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். அந்த விஷயம் நடக்கிற வரையும் நான் லேடி ஜோக்கு இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிறது தெரிய வரவே கூடாது. யங் மாஸ்டர் திடீர்னு என்ன இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு? இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர், நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோங்கிறத முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்கள். அதை தான் நான் கேட்குறேன். நீங்கள் நேற்று என்கிட்ட என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். நம்மளுக்கு நாளைக்கு எந்த வேலையும் நாளைக்கு கிடையாதுன்னு தானே சொன்னீங்க. ஆனால் நம்ம ஏன் இப்போ சாங்சிக்கு போயிட்டுருக்கோம்? யங் மாஸ்டர்னே இங்கே பாரு யாங், இது வந்துட்டு நானே கொஞ்சம் கூட நினைக்கல. திடீர்னு ஒரு ட்ரேடுக்காக போக வேண்டிய விஷயமா இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிஷன். என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்புக்கே ரொம்ப முக்கியமான இந்த கமிஷனை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு ஃபாதரும் மற்ற எல்லா சீஃபும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னோட மூத்த அண்ணனே இதை ஒரு கிஃப்டாக கொடுத்து என்னை அனுப்பி வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோன்னு கத்தி எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் முதல்ல அந்த கத்தி எடுத்து அந்தாண்டா வைங்க. அதுவும் இவ்வளோ பக்கத்தில் வச்சுருக்கீங்க, தூக்கி தூரமாக வைங்க. ஆனால் யங் மாஸ்டர் நம்ம ஏன் இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம்? அதுவா யாங், யங் மாஸ்டர் சிஇஓ வந்துட்டு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் எக்ஸ்பென்டேஷனுக்கு போகிறாருல, அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் நான் கூட வந்துட்டுருக்கேன். அது உண்மைதான் வாரியர் யூ, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம யங் மாஸ்டர் எந்த அளவுக்கு கேப்பபிளான ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் யாருன்னா இவர் தான் ஃபைனான்ஸ் பவிலியான் மெம்பர் லிம் கியாங் பிம். லிம்னு வச்சுக்கலாம் இவர் பேரை. நம்ம ஹீரோ புகழ்ந்து பேசுனதுனால ஒரே ஸ்டாராக மின்னுது. யங் மாஸ்டர் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த எக்ஸ்பென்டிஷனை சூப்பராக முடிச்சு வைக்க. அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா இந்த மிஷினை முடிப்போம். யார் விட்டாலும் இல்லையோ நம்ம இன்டர்னல் அஃபேர் சீஃபு நம்ம ஹீரோ விடவே மாட்டான் போல இருக்குது. சீஃப் சீக்கிரமாக இந்த மிஷினை முடிச்சுட்டு உடனே என்னோட பிளேஸுக்கு வரணும்னு ஆர்டர் போட்டிருக்கான் போல். அதை கேட்டோடனே ஹீரோ சாக்கில் வரைஞ்சிட்டான். பரவாயில்லையே, சீஃப் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு. முடிச்சுட்டு உடனே வரணும்னு நல்ல அட்வைஸ் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மிஷின் கஷ்டமாக டேஞ்சரஸாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம கூட யார் வரான்னு தெரியும்ல, ஹெட் ஆஃப் த பாஸ்பரஸ் எஸ்கார்ட் ஏஜென்சி எஸ்கார்ட் கவாக் வராரு. அப்புறம் வந்துட்டு கேப்டன் ஆஃப் சாங் சூ சில்வர் விண்ட் ஸ்குவாட்லேருந்து அவர் வராரு. அதனால நம்ம எந்த ஒரு பிரச்சனையை பற்றியுமே யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாரா அவர்? மூஞ்சி ஃபுல்லாக கோடு கோடாக இருக்குது, ஆனால் சிரிச்சா குழந்த புள்ள மாதிரி இருக்காரு. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆட்டுத்தாடி வச்சிருக்காரு. அவர் தான் அந்த பாஸ்பரஸ் எஸ்கார்ட் ஏஜென்சி ஹெட் ஸ்கவுட்டு கவாக்கு. மண்டையில் கொண்டா போட்டிருக்கிறது தான் சில்வர் விண்ட் ஸ்குவாட் ஜாங்கு. கவாக்கு ஜானுன்னு வச்சுக்க. நீங்கள் எல்லோரும் இந்த வழி மூலியமாக போகிறத பார்த்தா எல்லோரும் ஜாங்ஸி போகிறீங்க போல இருக்குது. ஆமாம், எங்களோட பொருள் எல்லாமே காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஜாங்ஸியில் கொண்டு போய் இறக்கி ஆகணும். அதுவும் இல்லாமல் ஸ்னோலாம் ஊர்பட்டது இருக்கிறதுனால போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அப்படியா? அப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்பவுமே களைச்சி போயிருப்பீங்களே. அதனால தான் எங்கள் சீஃப் உங்கள் எல்லாரையும் ஒரு டீ குடிக்க இன்வைட் பண்ணியிருக்காரு. எல்லோரும் உள்ளே போகலாமா? க்ரீன் ஃபாரஸ்ட் பேண்டிட்ஸா? இந்த இடம்னா அப்போ கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருப்பார். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட பேர்
என்னோட பேர் ஜாங் டே சோ. நான் தான் இந்த வூடாங் மவுண்டைன் ஸ்ட்ராங்ஹோல்ட் சீஃப். என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா உல்ஃபாங் ஸ்வாட் டீமன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பேர் சாங் சோ. நான் தான் 3rd கேப்டன் ஆஃப் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் சில்வர் வின் ஸ்குவாட். என்னோட பேர் கவாக். நான் தான் பாஸ்பரஸ் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஹெட்டு. ஓகே எல்லோரும் கவலைப்பட வேணாம். நான் திடீர்னு கூப்பிட்டும் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கும் நன்றி. சீஃப், நீங்கள் ஏன் எங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நல்ல வேலை, இந்த நேரத்துலேயும் இவர் நல்லவராக தான் இருந்திருக்காரு. கண்டிப்பாக க்ரீன் ஃபாரஸ்ட் குரூப் லீடராக இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான். இவர் நம்ம ஹீரோவுக்கு பாஸ்ட்டில் தெரிஞ்சவர் போல் இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அது ரொம்பவுமே நல்லது தான். சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த டீயை குடிப்போம். சியர்ஸ். காடியோ, நம்ம எல்லாரும் பேண்டிட்டோட இடத்துக்குள்ளே தானே இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏன் எல்லாரும் செம்ம ஜாலியாக இருக்காங்க? பேண்டிட்ஸ்லாம் பைரட்ஸ் கிடையாது, ஓகேவா? எல்லாரும் சண்டை போடணுன்னு விரும்ப மாட்டாங்க. மெர்ச்சன்ட் குரூப்ஸ் அப்புறம் எஸ்கார்ட் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாருமே ஒரு டீலிங்கில் இருப்பாங்க. என்னோட காலத்துல எல்லாம் சும்மா பேண்டிட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறவங்களெல்லாம் அப்பயே போட்டு தள்ளியாச்சு. நீங்கள் சொன்ன பாதையில் கரெக்டான டோல் ஃபீஸை கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு யங் மாஸ்டர் சொன்னதை பார்த்துட்டு நம்பால் சர்வெண்ட்டு அப்படியா, சூப்பர் யங் மாஸ்டர், சூப்பர் கூல் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். காடியோக்கு உடனே டவுட் வந்து, என்ன யங் மாஸ்டர் சொல்கிறீங்க? உங்களோட காலத்துலையா? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கா? இதுதானே உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக அடிக்கிட்டே போகிறான். நம்ம ஹீரோவும் எப்படியோ போட்டு சமாளிக்கிறான். அது வந்துட்டு என்னோட அண்ணன் அவனோட ஃபஸ்ட்டு ட்ரிப் போனப்போ இந்த மாதிரி நடந்தது, அதில் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி மெழுப்புறான். பரவாயில்லையே, டீ நல்லாவே இருக்கே. செம விலை அதிகமாக இருக்குமோ? இந்த மாதிரி ஒரு டீயை இந்த சமயத்தில் கொடுக்குறாங்க. ஓகே இங்கே பாருங்க, உங்களை பார்த்தா இந்த நேரத்தில் ட்ரிப் போகிற ஆள் மாதிரி தெரியல. சாரி சார். என்ன ஆளுனா? நான் என்னைய பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். நம்ம ஹீரோ உடனே எந்திரிச்சு, என்னோட பேர் யான் சீஹோ, நான் வந்துட்டு என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்பில் ஃபைனான்ஸ் பவிலியனில் ஒர்க் பண்ணுறேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ அப்படியா? அப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் ஹெட்டு கூட? அதுவா, அவர் தான் என்னோட அப்பா. நினச்சேன் அதே கண்ணு அதே ஸ்மைலு. கண்டிப்பாக நீங்கள் எங்களோட முக்கியமான கெஸ்ட்டு தான். சரி எல்லோரும் உட்காருங்க, சாப்பிடுவோம். நம்ம ஹீரோ உடனே அங்கே இருக்கிற எல்லா விசேஷத்தையும் என்னன்னு பார்க்குறான் கண்ணாலேயே. பார்த்தா அவங்க ஆளுக்கு இருக்கிற சாப்பாடெலாம் சாதாரண சாப்பாடாக இருக்குது. அவங்க ஆளோட உடம்புலாம் ரொம்பவுமே சாப்பிடாம மெலிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோக்கு வச்சுருக்க சாப்பாடு ரொம்பவுமே தடால் புடலாக இருக்குது. இந்த க்ரீன் ஃபாரஸ்ட் சீஃபை பார்க்கும்போது அவங்களோட பீப்புளுக்கான சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு கவனிக்கிற மாதிரியான ஆள் மாதிரியும் தெரியல. ஒருவேளை அவங்கக்கிட்ட தேவையான அளவுக்கான காசு இல்லையோ என்னவோ, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி இவ்வளோ செமையாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வேற சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களோட பிளான் இதுதான் போல இருக்குது. அவங்க நம்மக்கிட்டேருந்து அதிகமான டோல் ஃபீஸ் வாங்கணும், ஆனால் அவங்க அதை வேணுக்குன்னே கேட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த மவுண்டெயினில் என்ன மறைஞ்சிருக்குங்கிறது இன்னும் தெரியாது போல இருக்குது. இதை மட்டும் நான் கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா, சீஃப் ஜாங் உங்களுக்கு கொஞ்ச நாளாக காசு கம்மியாக இருக்கா? நம்ம ஹீரோ நேரடியாக காசு இல்லையான்னு கேட்குறான். யங் மாஸ்டர் ஹீஹோ, வார்த்தையை தெரியாதனமாக விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்கள் பேசுகிறது எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்து பேசிங்க வார்த்தையை. மன்னிச்சிருங்க, உங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் சீஃப், நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்னு ஒரு அவசியமே இல்லை. என்னடா சொல்கிற? ஏன்னா உங்களுக்கே இந்த மாதிரி அமௌண்ட் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வர்ற கெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் இவ்வளோ லக்ஸுரியஸான சாப்பாடு கொடுத்து ட்ரீட் பண்ணிங்கனாக்க அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். யங் மாஸ்டர் கேட்கும்போது நம்ம ஆள் காடுக்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. எங்கடா பேசிகிட்டு இருக்க? அவங்க ஊரில் அவங்க இடத்துல இருக்கோண்டா, கொஞ்சம் விட்டா தலையை வெட்டி துண்டா நட்டு வச்சுட்டு போயிடுவாங்கடா. நீங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கனாக்கா அதிக காசு வாங்கலாம் டோல் ஃபீஸான்னு தானே பண்ணுறீங்க. ஸ்குவாடு லீடர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி யங் மாஸ்டருக்கு தெரியும்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காரு. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்லா ட்ரீட் வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் யாரும் ஃபுல்லாக சாப்பிடல. ஓகே யங் மாஸ்டர், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் எல்லாருக்கும் அதிக சாப்பாடு கொடுத்து உங்கள்கிட்டேருந்து அதிக காசு கலெக்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? என்ன ரைட்டா? அப்போ நான் சொன்னது தப்பா சீஃப் ஒன்றே சாப்பிட்ற இடத்துலேருந்து எந்திரிச்சு ஏதோ வந்திருக்கவங்க தலையெல்லாம் வெட்டி போட போகிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. போச்சுடா யங் மாஸ்டருக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாமல் எதுக்கு அவங்க இடத்துல வந்து இந்த மாதிரி காண்டெத்திட்டு இருக்காரு அவங்க சீஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சீஃப் ஏஞ்சி நின்று கக்கா பக்கான்னு உள்நாக்கு தெரிகிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே என்னோட நடிப்புலாம் கொஞ்சம் கன்றாவையாக இருந்ததுன்னு தெரியுது. நீங்கள் சொன்னது உண்மைதான் யங் மாஸ்டர். அதுவும் முக்கியமாக இந்த வின்டர் டைமில் எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு ரொம்பவுமே கஷ்டமான நேரம் தான் ஒவ்வொரு வருஷமும். நாங்கள் கோவப்படுவோன்னு தெரிஞ்சும் நீங்கள் இதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட பேசுகிறீங்கனாக்க
அப்போ கண்டிப்பாக இதை சரி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குது கரெக்டாக யங் மாஸ்டர்? கண்டிப்பாக இவர் பேண்டிட் லீடர் தான். நான் சொன்ன ஒரு வாரத்திலே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நான் எதுக்காண்டி அந்த வார்த்தையை பேசினேங்கிறத வரையும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் எதனால் வந்துட்டு கடைசி வரி பேண்டிட்டாகவே இருந்தாருன்னு தான் எனக்கு தெரில என்னோட பாஸ்ட் லைஃப்பில். ஓகே நான் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது, ஆனால் அது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஓ அப்படியா, உங்ககிட்ட ஒரு மெத்தட் இருக்கா? சீஃப், அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாட் உங்களோடதா? அதை பார்த்தா அந்த ஸ்வாடை நீங்கள் ரொம்ப நாள் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு மார்ஷல் ஆர்ட் மாஸ்டருக்கு அவங்க ஸ்வாடு அவங்களோட உடம்புல ஒரு பாதி மாதிரி தானே? ஓகே எங்க மாஸ்டர், எதுக்காக மெத்தடை பற்றி கேட்டப்ப நீங்கள் என்னோட ஸ்வாடை இழுத்து பேசிகிட்டு இருக்கீங்க? சொல்கிறேன் சீஃப். அது என்னன்னா, ஊடாங் மவுண்டைன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அந்த ஸ்வாடை விட? என்னது, ஊடாங் மவுண்டைன் தான் எனக்கு எல்லாமே. ஏன் நீங்கள் அந்த மாதிரி கேட்டீங்க எங்க மாஸ்டர்? அப்போது எதனால சீஃப் நீங்கள் அதை இன்னும் பார்த்துக்காம இருக்கீங்க? பின்னாடி காடி நெருப்பு கக்கிட்டு இருக்கா கோவத்தில், யங் மாஸ்டர் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. என்னது, நான் மவுண்டெயினை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறேண்ணா? யங் மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள், ஒரே ஸ்னோவாக இருக்கா? அந்த ஸ்னோலால் ரொம்பவும் கம்மியான பீப்புள்ஸ் தான் இந்த வழியாக போகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு எப்பயும் வர்ற காசை விட இந்த தடவை டோல்ஸ்க்கு ரொம்பவுமே கம்மியான காசு வருது. கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த ஸ்னோவில் வர்றதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்போ எங்களோட கம்மியாக இருக்கிறவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மட்டும் இல்லை இந்த கூஞ்சி கிடக்கிற ஸ்னோவை எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்து ஒன்றத்தை ரெடி பண்ணினாக்க எங்களோட இல்லை எல்லா பீப்புள்ஸுமே இந்த மவுண்டன் வழியாக போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கும் நிறையா டோல்ஸும் கரெக்ட் ஆகும். எப்படி உங்களுக்கு எங்களுக்கு ஸ்னோவும் கிளியர் ஆச்சு, உங்களுக்கு டோல் ஃபீஸும் நிறையா கிடச்சிச்சு. வின் தானே? அந்த மாதிரி நீங்கள் மட்டும் ரோட்டில் உள்ள ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணினாக்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வர்றதுக்காண்டி நான் ரோட்டில் இந்த ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன், அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டோல் அதிகமாக தாங்கன்னு நீங்கள் காசு அப்படி கூட அதிகமாக வாங்கலாம். ஆமாம்ல, நான் இதை கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. யங் மாஸ்டர் சொன்னோடனே இவங்க எல்லாரும் ஆமாம்ல, நம்ம ஏன் கொஞ்சம் கூட அதை யோசிச்சு பார்க்கவே இல்லை? நம்ம மட்டும் ரோட்டில் உள்ள ஸ்னோவெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னாக்க ஈஸியாக காசு வாங்கியிருந்துருக்கலாமே. அதுக்கு தாண்டா படிக்கணுங்கிறது பக்கி பயலுகளா? ஆமாம், அப்போ ஏன் இது நம்ம ஸ்ட்ராங்ஹோல் சீஃபுக்கு தெரியாமல் போச்சுன்னு அவங்க எல்லாரும் பேசுகிறது சீஃபு காதில் வாங்கிட்டு, டேய் பண்ணாடா பயலுகளா, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது, வந்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படாமல் விட மாட்டீங்களே? யங் மாஸ்டர் சிஇஓ, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எங்களோட இத்தனை வருஷ கால பிரச்சனைக்கு இவ்வளோ சிம்பிளான மெத்தட் இருக்குன்னு. நீங்கள் சொன்னதை கேட்கணும் நான் ரொம்பவுமே அவமானப்பட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறது கொஞ்சம் கூட நான் யோசிக்காமல் நான் முன்னாடியே கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஸ்ட்ராங்ஹோல்டோட சீஃபான நான் உங்களுக்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். அதை கேட்டோடனே ஹீரோ இந்த வார்த்தையை கேட்க தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரியே பார்க்குறான். ஓ அப்படியா, அப்போ நம்ம 2 பேரும் தனியாக கொஞ்சம் பேசணுமே. என்ன சொல்கிறீங்க ஸ்ட்ராங்ஹோல் சீஃப்? என்கிட்ட ஒரு சூப்பரான ஹெல்ப்ஃபுல் பிளான் இருக்குது. அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, பேசலாமா? வாவ், இந்த வியூவை பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குல்ல சீஃப்? ஒன்று இதுதான் எங்கள் ஸ்ட்ராங்ஹோல்டோட அழகே. எதனால் என்னோட மெயின் பேஸ் நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இந்த சீனை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான். அந்த ஸ்னோலாம் அந்த இடத்த அப்படியே கவர் பண்ணியிருக்க ஒரே ஒயிட்டாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே யங் மாஸ்டர், நீங்கள் ஏதோ பேசணுன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வந்தீங்க. நீங்கள் சொன்னதை பார்த்தா அது ஏதோ ரொம்பவும் முக்கியமான விஷயம் போல் இருக்குது. சரி, கொஞ்சம் என்னங்கிறத சொல்கிறீங்களா? சரி சீஃப், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் பற்றி தெரியும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்லப்போனால் அந்த அளவுக்கு தெரியாது. திடீர்னு ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க யங் மாஸ்டர்? என்னோட பாஸ்டில் நான் சாவறதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருந்தது. அது என்னென்னா, ஊருப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் வந்துட்டு இந்த ஓடாங் மவுண்டெயினில் தான் நிறையா கொசன்னு இருக்குன்னு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே முருமுமலையன்ஸ் இந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராங்ஹோல்டை அழித்து இந்த இடத்தையே மொத்தமாக எரித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் முருமுமலையன்ஸ்க்கு இந்த மலை எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கிறது தெரியாது. சீஃப், உண்மையை சொல்லணும்னா இந்த மவுண்டெயின் ஃபுல்லாகவே ஊருப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் வளர்ந்துருக்கு. இப்போ கூட உங்களோட காலுக்கு அடியில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதோட பேர் ஸ்னோ சோல் ஃப்ளவர். இது ஒரு சூப்பரான ரெமிடி ஆர்கன் டேமேஜுக்கெல்லாம். இதோ அந்த சைடு இருக்கே அந்த ஹெர்ப் நம்ம பாடியில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியேற்றும். இது ஈக்குவலானது எதுக்குன்னா ஒயிட் டைகர் ஸ்பிரிட் ஃப்ளவருக்கு ஈக்குவலானது. அதுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கே அது என்ன பண்ணுன்னா மெடிசன் எல்லாம் இன்னும் அதிகமாக நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரினா ஸ்னோ ஜெனிசின் மாதிரி. இந்த மாதிரி ஊருப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் இந்த மவுண்டெயின் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் யங் மாஸ்டர், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? உங்களுக்கு தெரியாதா நாங்கள் யாருன்னு? நாங்கள் தான் மெர்ச்சன்ட் குரூப்ஸ். இந்த குட்ஸ் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதே நாங்கள் தான். நான் இதை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். நீங்கள் மெர்ச்சண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் எல்லாம் இப்படி
பாத்திர இடத்துல எல்லாம் சொல்கிறது கொஞ்சம் ஓகே ஓகே, அது ட்ரேட் சீக்ரெட், அதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? நாங்கள் ஒன்றும் சாதாரண ஒரு மெர்ச்சன்ட் குரூப் கிடையாதே. யங் மாஸ்டர் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? யங் மாஸ்டர், உங்களுக்கு உண்மையிலேயே கட்ஸ் தான். என் இடத்துக்கு வந்து என்கிட்டயே உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி சீஃப், நாங்கள் கேட்குறதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கள் கூட ட்ரேட் பண்ணுங்கிறது தான். அதனால நம்ம 2 பேரும் சீக்ரெட்டாக ஒரு டீல் போட்டுப்போம். டீல் அது பண்ணலாம், ஆனால் எதனால் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க? எதனாலண்ணா சீஃப், இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே ஹெர்ப்ஸ் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சதுனாக்க எங்களுக்கும் நிறையா காம்படிஷன் வரும் மற்ற மெர்ச்சன்ட் குரூப்ஸ் கூட. அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் தலைவலி தான், எந்த ஒரு திட்டு பயலும் வந்து இந்த ஹெர்பெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுனால. ஆமாம்மா, அதுவும் உண்மை தான். ஏன்னா இது ஒன்றும் சாதாரண ஹெர்ப்ஸ் இல்லையே, இதெல்லாம் ட்ரெஷர்ஸில். ஆனால் அந்த திருட்டு பயலுக அந்த மாஸ்க் போட்டுட்டு ஜஸ்டிஸுங்கிற பேரில் அட்டாசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில. ஒரு நிமிஷம், இவர் முருகமாலன்ஸை பற்றி பேசுகிறாரோ? இங்கே பாருங்கள் சீஃப், இந்த டீலை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டோம்னாக்க உங்ககிட்ட இந்த ஹெல்ப்ஸ் எல்லாம் நான் நல்ல விலைக்கே வாங்கிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சீஃப்? உடனே 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு டீலை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் வந்துட்டு உங்கள் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்போட ட்ரேட் பண்ண ஒத்துக்கிறேன்னு சீஃபும் ஒத்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சீஃப், அப்போ நான் உடனே கான்ட்ராக்டை ரெடி பண்ணுறேன். சீஃப் ஒன்று கான்ட்ராக்டில் கண்ணு கருத்துமாக இருக்கீங்க. அப்போ இல்லையா சீஃப், ஒரு மெர்ச்சன்ட் குரூப்புக்கு அதுதானே ஃபவுண்டேஷனே. யங் மாஸ்டர் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது. நீங்கள் சீஃப் கூட தனியாக போனதுனால நாங்கள் எல்லோரும் பயந்துட்டு இருந்தோம். ஏன் எல்லோரும் இந்த அளவுக்கு பயந்தீங்க? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யங் மாஸ்டர், நல்ல வேலை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சுலபமாக முடிஞ்சுது. இது நீங்களே தனியாக பேசணும்னு கூப்பிட்டுருந்தாலும் இது வந்துட்டு ஒரு பேண்டிட்டோட இடம். இங்கே நம்ம எஸ்கார்ட் ஏஜென்சியோட வந்திருந்தாலும் சண்டை ஆரம்பிச்சதுன்னா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? அதான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் ஜஸ்ட் அவங்க கூட தனியாக பேசணும்னு நான் தானே கேட்டேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, விடுங்க. என்ன இங்கே சத்தம்? கவலைப்படாதீங்க நீங்கள்லாம். யங் மாஸ்டர் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறத விட அவர் ஸ்ட்ராங்கான ஆள் தான். அதுவும் அவர்கிட்ட இருக்கிறது டாப் டயர் ஸ்கில் பேசுகிறதுல. என்னது? ஓகே, எல்லோரும் இங்கே பாருங்கள். இன்னையிலேருந்து நம்ம எல்லோரும் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்பை நம்மளோட ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஆளாக கருத போகிறோம். ஓகேவா? அவங்க தான் நம்மளோட ஹானர்டு கெஸ்ட் இனிமேல். அதனால நம்ம அவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமான ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும். அவங்களோட கம்பேனியன்ஷிப்பாக இருக்கணும். அதாவது கம்பேனியன்ஷிப்னா ஒரு தோஸ்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ஒரு ஐடியாவை கொடுத்து நம்மளை காப்பாற்றின நபர்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டோல் ஃபீஸ் வாங்க வைக்கக்கூடாதுல்ல. அதனால இவங்க எப்பயுமே வந்தால் நேராக அவங்களுக்கு டோல் ஃபீஸ் வாங்காமல் அனுப்பி வச்சுருங்க. சரியா? புரிஞ்சுதா? நோ சீஃப், அந்த மாதிரி சொல்லாதீங்க. நாங்கள் எப்படி அப்படியே போக முடியும்? நாங்களும் உங்ககிட்டேருந்து நிறையாவே கிடச்சிருக்குல்ல. இந்தாங்க, இதுதான். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். இதை நீங்கள் வெறும்லே டோல் ஃபீஸ்னு வச்சுக்காதீங்க. நம்ம போட்ட டீலுக்கான ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. சரியா? வாயால் பேசியே எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறீங்களா யங் மாஸ்டர்? சரி, இதை நான் மன திருப்தியோடு எடுத்துக்கிறேன். சரி, எல்லோரும் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? வாங்க, நம்மளோட வேலைக்கு நம்ம கிளம்பணும். சீஃப் ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. பரவாயில்லையே, சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா போல்டாக கிளவராக தான் பேசுகிறான். நம்ம ஹீரோவை பார்க்கும்போது சீஃபுக்கு உடனே அவனோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அங்கேயே நிற்கிற? என்ன ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாத சாவை எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கியா? ஏன் இங்கே இப்படி நிற்கிற? நீ ரிவெஞ்ச் பண்ணுற, அவங்கள கொல்ல போகிறன்னுலாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத. தயவு செஞ்சு இங்கேருந்து எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிரு. இப்போலேருந்து உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இனிமேல் இந்த வேறு வெப்பனை தான் நீ யூஸ் பண்ணணும். சரியா? இது எல்லாமே நீ சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு ஆயுதம் தான். என்ன நடந்தாலும் நீ சர்வை ஆகியே ஆகணும். புரிஞ்சுதா யங் மாஸ்டர்? எனக்கு தெரிஞ்சு சீஃபுக்கு ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்கும் போல இருக்குது. நம்ம சீஃபே ஒரு காலத்தில் யங் மாஸ்டராக இருந்திருப்பார் போல இருக்கா. அவரோட மொத்த இதுவும் எப்படி நம்ம ஹீரோவோடது அழிஞ்சுதோ அதே மாதிரி அழிஞ்சு போனதுனால இவர் மட்டும் இங்கே தப்பிச்சு வந்து ஒரு பேண்டிட்டாக வாழ்ந்துட்டு இருக்காரு போல். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம சீஃபுக்கு அவரோட பழைய காலம்லாம் ஞாபகம் வந்துடுது. ஆனால் சீஃபோட ஃப்ரெண்டு சொன்னது இப்போ வரையும் அவருக்கு ஞாபகம் இருக்குது. நீ என்ன சொன்ன? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ என்னைய ரிவெஞ்சுக்காக வாழக்கூடாதுன்னு சொன்ன. ஆனால் என்னால் எப்படி உன்னையும் ஃபேமிலியையும் மறந்துட்டு வாழ முடியும்? அதனால என்னால் உன்னையும் நம்மளோட ஃபேமிலியும் எப்பயுமே மறக்க முடியாது. ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, யங் மாஸ்டர் மட்டிலே இதே மாதிரி வளர்ந்து போனார்னாக்கா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக ஆவாருங்கிறது தான். ஹீரோ திடீர்னு ஒரு இருட்டான இடத்துல தனியாக நின்றுட்டுருக்கான். முழிச்சு பார்த்தா ஹீரோ எங்கே நிற்கிறான்னு அவனுக்கே தெரில. கீழே பார்த்தா அந்த பொம்மை உடஞ்சி சுக்குநூறாக கிடக்கு. ஆமாம், இந்த பொம்மை ஏன் இங்கே இருக்குது? யாரோ இங்கே இருக்காங்க. அப்பா அம்மான்னு அங்கே ஏதோ ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். தம்பி, நீ யாருப்பான்னு பக்கத்தில் போகிறதுக்கு போகிறான். இந்த தடவை
இந்த தடவை கண்டிப்பாக நீ எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றியே ஆகணும்னு அந்த குட்டி பையன் ஹீரோவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றுன்னு அழுதுட்டு இருக்கான். பார்த்தா அது ஒரு கனவு. யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு யங் மாஸ்டர், ஏதாச்சும் கனவு கண்டீங்களா? ஹே ஏன் என்னாச்சு? அது ஒரு மோசமான கனவு, அவ்வளோதான். நான் சீக்கிரமாக அந்த பையனை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா. யங் மாஸ்டர், கொஞ்ச நாளாக நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. யார் அந்த ஆர்டிஸ்ட், அவரை ஏன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இந்த பொம்மையை கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுன்னா அதனால நமக்கு கிடைக்க வேண்டியது ரொம்பவுமே நிறையா இருக்குது. அதனால நம்ம தேடுதலை மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அந்த டால் ஆர்டிஸ்டனை கண்டுபிடிக்கிற வரைக்கும். கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜுக்கு வந்து இது 3ஆவது நாள். மாஸ்டர் அப்புறம் கேப்டன் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக இந்த இடத்துல எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுது. அது நல்ல விஷயம்தான். ஆனால் என்னால் இன்னுமே அந்த ஆர்டிஸ்டனை கண்டுபிடிக்க முடியல. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் யோசிச்சு பார்த்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சதுனாக்க, அந்த ஆர்டிசன் வந்துட்டு இந்த கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜில் தான் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பல்வினா ட்ரீயில் தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன். அதனால நானும் இருக்கிற வீட்டு பக்கத்தில் உள்ள பால் ட்ரீ எல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா, இருக்கிற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அந்த ட்ரீ இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லா வீட்டையும் செக் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. சரி அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது ஹீரோவை 2-3 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜுக்கு வந்த நாள்லேருந்து எங்களோட ரைவல் மெர்ச்சன்ட் குரூப் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சாங்க. வந்த நாள்லேருந்து இதுவரையும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ட்ரேட் ரூட்டெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்னு. காடுவானே நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கிறத மாஸ்டர்கிட்ட சொல்கிறான். ஆமாம் எனக்கு தெரியும், அவங்க கூட சண்டை போடுறது தேவையில்லாத வேலை தான். ஆல்ரெடி நமக்கே ஊருப்பட்ட வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டால் ஆர்டிஸ்டனை பற்றின ஒரு க்ளூ கூட கிடைக்கல. சரி போ, முதல்ல நம்ம அவங்கள கழட்டி விட்டு ஆகணும். ஹே பால் கேப், இந்த மார்க்கெட் பிளேஸ் ஃபுல்லாகவே சூப்பரான விஷயங்கள் இருக்குது, வரியா போய் பார்ப்போம்? ஆமாம் யங் மாஸ்டர், நம்ம இங்கே வந்து 3 நாள் ஆனாலும் என்னால் இருக்கிற எல்லா விதமான ஃபுட்ஸையும் வாங்கி சாப்பிட்டு பார்க்க முடியல. அதனால வாங்க போகலாம். எங்கே போகிறீங்க? ஒரு நிமிஷம் இல்லைங்க, நடந்து போங்க. ஏன் ஓடுறீங்க திடீர்னு? எப்பா, இந்த பக்கி பயல்களை கழட்டி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் நடக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. யங் மாஸ்டர், என்ன கடைசியில் மூளை கழண்டு போச்சா? என்னாச்சு? யங் மாஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவ்வளோ நேரம் நம்மளை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி பால், அதனால தான் நம்ம திடீர்னு அங்கேருந்து ஓடி வந்து அவங்கள கழட்டி விட்டோம். தீஃப் பிடிங்க, திருட்டு பைய, அவனை பிடிங்க. டேய் திருட்டு பையில, ஒழுங்கு முறையாக அதை கொடுத்துரு. அதுதான் எங்கள் ஃபேமிலி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அது இல்லைன்னாக்கா நாங்கள் சாப்பாடு இல்லாமல் செத்துருவோம். பால், ஒரு நிமிஷம் இதை மட்டும் இல்லை என்கிட்ட கொடு. நம்ம ஹீரோ உடனே அந்த ஆப்பிளை வாங்கி அது ஃபுல்லாக அந்த ஐஸ் எனர்ஜியை கொடுத்து அப்போதைக்கு அவங்க மாஸ்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறான். யங் மாஸ்டர், நீங்கள் ஸ்கில்டான ஆள் தான், ஆனால் உங்களால் உங்களோட எனர்ஜி இந்த மாதிரி உங்கள் ஸ்வாலில் இம்யூன் பண்ண முடியுமா? அதுக்கப்புறமேலுக்கு மாஸ்டர் நம்ம யங் மாஸ்டருக்கு சொல்லி தந்ததுனால அதே பவரை இந்த ஆப்பிள் மேலே யூஸ் பண்ணுறாரு யங் மாஸ்டர். ஓகே, இந்த அளவுக்கான எனர்ஜி போதுமானது. இது கரெக்டாக இருக்குன்னு திடீர்னு அந்த ஆப்பிள் எடுத்து ஓடிட்டு இருந்த அந்த திருட்டு பையன் மேலே விட்டெறிஞ்சா கரெக்டாக அது அவன் காலுக்கிட்ட போய் நிற்கவும் அதில் வலிக்கு பொதீர்னு உழுவுறான். இதை யாரா இங்கிட்டு போட்டு வச்சது? தம்பி, ஒழுங்கு மரியாதையாக அந்த காசை இவர்கிட்ட கொடுத்துருன்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். இந்தாங்க பிடிங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ அப்படியா, இந்தாங்க சார், இது உங்களோட அமௌண்ட் தானே, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சார் ரொம்ப நன்றி. அந்த பையலை நாங்கள் கான்ஸ்டபிள்கிட்ட கூப்பிட்டு போய் விட்டுறோம், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சார் உங்களுக்கு அது பரவாயில்லையா? ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? நான் உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு தரேன். நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னாக்கா என்ன நடந்திருக்குன்னு என்னால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏன் இவ்வளோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஹீரோ பேசுனதை கேட்டோடனே இவனுக்கு ஏதோ கோல்டை பார்த்த மாதிரி கண்ணெல்லாம் மினுக்குது. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கே டீ குடிக்கிறதுக்கு கண்டி போகிறான். நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போகும்போது 2 குட்டி பசங்க நம்ம ஹீரோவை எட்டி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு 2 குட்டி பசங்களும் ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சார், இவங்க 2 பேரும் என்னோட பசங்க தான். பசங்களா, அவருக்கு ஹாய் சொல்லுங்க. ஹலோ சார். ஒரு நிமிஷம் இரு, அதே ட்ரீ அதே ஹவுஸ், அப்போ இவன் தான் அந்த பையனா? அப்போது நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த டால் ஆர்டிசியன் வந்துட்டு ஒரு சின்ன பையன். யங் மாஸ்டர், நீங்கள் ஏன் நேராக அந்த பையன்ட்டே கேட்கக்கூடாது உனக்கு வந்துட்டு டால் செய்ய தெரியுமான்னு? ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நம்ம நேராக கேட்குற மாதிரி வராது. அந்த பையன் என் கனவுல வந்த மாதிரியே இருக்கான். சார், உங்களை ரொம்ப நேரமாகவே நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இந்தாங்க காப்பி ஆடுறதுக்குள்ளே இதை குடிச்சிருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். சாரிலாம் சொல்லாதீங்க, இந்த டீ நீங்கள் கொடுக்குறதே ரொம்பவுமே நல்லா இருக்குது. நாங்கள் தான் டீ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். நினச்சி பார்த்தா நான் என்னை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லை. நான் இந்த கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜில் இருக்கிற ஒரு பாட்ரி பண்ணுற ஒரு ஆள். என்னோட பேர் காங் டூ யூ.
நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன் திரும்ப திரும்ப சாரி சொல்கிறீங்க? அந்த இடத்துல யார் போயிட்டு இருந்தாலும் அதை தானே பண்ணியிருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்கள் பசங்களோட பேர் என்ன? என் பசங்களா? என்னோட மூத்த பையனோட பேர் வந்துட்டு காங் மில், என்னோட ரெண்டாவது பொண்ணு பேர் வந்துட்டு காங் ரே. ஓ அப்படியா, சரி, நான் அவங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் யான் சீஹோ. நான் வந்துட்டு சோயாங் கண்ட்ரியில் ஹெபே ப்ரொவின்ஸில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஆள். ஆனால் சார், உங்களை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே. நீங்கள் ஏதோ நோபல் பர்சன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே. இருந்தாலும் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. உங்களோட மனசை கம்பேர் பண்ணும்போது நான் சாதாரண ஒரு மெச்சன் தான் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், 2 குழந்தைங்களை வளர்க்குற அப்பாவாக இருக்கீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைல. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நேஷனை கவர்ன் பண்ணுறத விட ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது உண்மை தான் சார். குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல போகும்போது பக்கத்தில் பார்த்தா ஓடுற வண்டி ஒன்று நிற்கிது. அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்கிட்ட, காய்ஸ், இதை உங்கள் 2 பேரில் யார் உருவாக்குனது? அதுவா, அது என்னோட அண்ணன் தானே அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. எங்கள் அண்ணன் இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா பொம்மை க்ரியேட் பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கன்னு ஒரு பொம்மை எடுத்து காட்டுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னது, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற ஒரு கார்ட்டா? இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஆனால் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த காட்டு செம்மையாக சேலான ஒரு சூப்பரான காட்டு. இது ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகிற ஒரு காட்டு. கீரு அதோட என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த காட்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். அந்த கீரை மட்டும் டர்ன் பண்ணிங்கனாலே போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரவுண்டில் அதுவாகவே பண்ணிக்கும். இந்த கார்ட்டு பொம்மை ஒரு தடவை வந்துட்டு வெல்த்தியான சில்ட்ரன் மத்தியில் செம பாப்புலராக இருந்தது. அந்த கார்ட்டை உருவாக்குனது ஒரு சின்ன பையனா? அப்போது இதுதான் விஷயமா? வாவ், இது சூப்பராக இருக்கே. இது மாதிரி நீ வேறு என்னெல்லாம்ப்பா க்ரியேட் பண்ணியிருக்க? உடனே அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு, ஓ அதுவா, அவன் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கானா? உடனே அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து ஓடி போய் நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த அந்த ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆடுற பொம்மையை எடுத்து காட்டுறா. நான் நினச்ச மாதிரி அந்த பொம்மை இங்கே தான் இருக்குது. என்னோட பாஸ்டில் இருந்த அளவுக்கு இந்த பொம்மை அந்த அளவுக்கு சூப்பர் ஷேப்பில் இல்லை. பட் ஆனால் இது ஒரு ரஃப் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா இதான ஸ்டார்டிங் மாடல். நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரியே இருக்குது. அந்த குட்டி பொண்ணு உடனே அந்த பொம்மையை திருவி அந்த இடத்துல வைக்கிறா. ஆனால் அது ஓடலை. ஏன் இது ஓட மாட்டேங்குதுன்னு அவள் டவுட் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் சடனாக எடுத்து, இந்த பொம்மையோட லைஃப் ஸ்பேனுக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியமானது. உண்மையை சொல்லணுன்னாக்க இந்த கீரை நீங்கள் திருப்பினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸ்னால இந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆகும். நான் ஏதோ எனக்கு கிடச்ச மெட்டீரியல்லாம் போட்டு வச்சு தான் இதை செஞ்சேன். அதனால இப்போக்கி இது வீணாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம ஹெட் மாஸ்டர் இருந்துட்டு, அப்போ தம்பி உன்ட்ட கரெக்டான மெட்டீரியல் இருந்தால் உன்னால் இந்த டாலை திரும்ப செய்ய முடியுமான்னு கேட்குறான். அந்த குட்டி பையனும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா உடனே, இது மட்டும் இல்லை, அவன் நிறையா டிஃப்ரெண்ட்டான விஷயம் செஞ்சுருக்கான். என் பையன் ரொம்பவுமே டேலண்டானவன் தான். ஆனால் அது அந்த அளவுக்கு காசு எதையும் கொண்டு வராது. அதனால அவன் பக்கத்தில் இருக்கிற எய்த்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு இது அவனோட தங்கச்சிக்காண்டி தான் செஞ்சு கொடுத்தான். என்ன சொல்கிறீங்க சார், மணியை கொடுக்காதா? இங்கே பாருங்கள், உங்கள் பையனோட டேலண்ட் உங்களுக்கு தெரில. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? ஹெவன்லேருந்து அவனோட ஸ்கில்லை வச்சு எவ்வளோ பெரிய வெல்த்தை கொண்டு வர முடியும் தெரியுமா? பணம்னா நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அந்த குட்டி பையன் மில் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் ரேர் அப்புறம் யூனிக்கு. இதை மட்டும் நம்ம ஒரு சாலிடான மார்க்கெட்டில் போய் விற்றோம்னாக்க அதிக காசுக்கு வச்சே விற்க முடியும். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க எங்கள் மாஸ்டர். இந்த பொருளுக்கெல்லாம் விற்கிறவங்க அந்த மெர்ச்சன்ட் தானே அதிகமாக காசு சம்பாதிப்பாங்க. அதை கிரியேட் பண்ணுற ஆர்டிசன் எப்படி அதிகமாக சம்பாதிப்பாங்க? என்ன மாதிரியான ஆர்டிசன்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்க தான் செய்வாங்க. இதில் காசு சம்பாதிக்கிறது யாருன்னா அந்த மெர்ச்சன்ட்ஸ் தான். என்னடா அது, நம்ம நினச்சதை விட மோசமாக இருக்குது இவரோட பார்வை மெர்ச்சன்ட்ஸ் மேலே. அப்போ காங்கும் அவங்களோட ஃபேமிலியும் அந்த மாதிரி ஸ்லேவ் ஆனதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ? அவங்க ஃபேமிலிக்கு அதே பாஸ்டில் நடந்த ட்ராஜடி நடக்கக்கூடாதுனாக்க கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சே ஆகணும். இங்கே பாருங்கள் காங், நான் கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் விற்கிற அந்த செராமிக்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ % ஷேர்ஸ் மெர்ச்சன்ட்லேருந்து தராங்க? எனக்கு கரெக்டாக தெரில, 10% இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் தரேன் மில்லுக்காண்டி. அதில் உங்களுக்கு நான் ஏர்ன் பண்ணுறதுல 40% ஏர்னிங்ஸை உங்கள்கிட்டே தந்துடுறேன். என்ன சொல்கிறீங்க? ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்னன்னாக்கா, நீங்கள் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். என்னது 40%? அதுவும் ஒரு குழந்தை செய்கிற பொம்மைக்காண்டியா? அவர் மனசில் ஆல்ரெடி மெர்ச்சன்ட் பற்றின மோசமான எண்ணம் இருக்கிறதுனால நான் அப்போமைக்கு யோசிச்சு சொல்கிறேன்னு மறுத்துடுறாரு.
ஹீரோக்கும் தெரிஞ்சுட்டு சரி அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிட்டோன்ட்டு, சரி சார் நீங்கள் உங்களுக்கு நிறையா விஷயம் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி உங்களோட முடிவு என்னங்கிறத யாயினில் வந்து என்னை பாருங்கள். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. காட் உடனே, யங் மாஸ்டர் அப்போ அந்த குட்டி பையன் தான் அந்த டால் ஆர்டிஸ்டை நீங்கள் தேடிட்டு இருந்த ஆளா? அதான் கண்டுபிடிச்சிட்டோமே, அப்படியே அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. நான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. எந்த ஒரு விஷயமும் நடக்காத போது என்னால் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி அவங்கள என் பக்கம் வர வைக்க முடியாது. இதுதான் ஹசல் டாக் மெர்ச்சன்ட் குரூப். இங்கே ஏதோ 2 பயலுக உட்காந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. என்ன உன்னோட பிளான் ஃபெயில் ஆகிட்டு போல இருக்குது, அப்புறம் மாஸ்டர் காங் இந்த மாதம் கொடுக்க வேண்டிய ஏர்னிங்ஸும் கொடுக்கல போல இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு என்னோடய கோட்டாவை கொடுக்கறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. நான் அவர் ஏர்ன் பண்ண காசெல்லாம் திருட சொன்னேன், அவனும் திருடிட்டான். ஆனால் இடையில எப்படியோ அவன் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் மூலியமாக மாட்டிக்கிட்டான். அந்த என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்பில் இருந்தது யாருன்னா 3rd யங் மாஸ்டர். இருந்தாலும் நான் அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அந்த என்னுவா மெர்ச்சன்ட் குரூப் 3rd யங் மாஸ்டர் எதுக்கு இங்கே வந்தான்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? நாங்கள் அவன் இங்கே வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறாங்கிறத எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அவன் வந்துட்டு வில்லேஜ் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தான், அப்புறம் மார்க்கெட் பிளேஸை சுற்றிட்டு இருந்தான், அவன் அலைஞ்சிட்டு தான் இருக்கான் எங்கே பட்டாலும். ஒருவேளை அவன் இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பானோ? அப்புறம் ஏன் அவன் வந்துட்டு மாஸ்டர் காங்கோட வீட்டுக்கு போனான்? நான் கேள்விப்பட்டது என்னென்னா மாஸ்டர் காங் அவனை டீ குடிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னு சொன்னான். எதனாலனா அவர் அவனோட பெனிஃபேக்டர், அதாவது அந்த திருடனை பிடிச்சி கொடுத்து அந்த காசை வாங்கி கொடுத்ததுனால. அதனால் நம்ம கவலைப்பட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மாஸ்டர் காங்கை நம்மளோட ஸ்லேவ் கான்ட்ராக்டை சைன் பண்ண வைங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த காங் பைய நம்ம மெர்ச்சன்ட் குரூப்பை விட்டுட்டு வேறு மெர்ச்சன்ட் குரூப்புக்கு போகிற மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அதுக்கு நம்ம விடவே கூடாது. அவன் உயிர் நம்ம கையில் இருக்கணும், அவன் ஏர்ன் பண்ணுற காசுலாம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம அவனுக்கு ஒரு கஷ்டமான பாடத்தை புகுத்தியே ஆகணும், அப்போ தான் அவன் நம்ம வழிக்கு வருவான். இங்கே மாஸ்டர் காங் வீட்டில் கட்டுறாங்க, அவனோட ஒய்ஃபும் வந்துடுறா. ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கீங்க? அதுவா, என்னால் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமேலுக்கு யோசிக்காமல் இருக்கவே முடியல. யார் நம்மளோட பவுச்சை காப்பாற்றி கொடுத்தாரு அவரை பற்றி பேசுகிறீங்களா? ஆமாம், அவர் வந்துட்டு நம்ம பசங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பசங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டும் தரேன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் 40% ஏர்னிங்ஸை நம்மள்கிட்ட தரேன்னு சொல்கிறாரு. நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க அவ்வளோ காசை நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஏன் அந்த மாதிரி ரெடியாக இருக்கணும்? யோசிக்க அவங்க மேலே எனக்கு சஸ்பெக்ட் தான் ஆகுது. என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. ஒருத்தவங்க அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்கள போய் சந்தேகப்படுறோமேனு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. உடனே அவனோட பொண்டாட்டி இருந்துக்கிட்டு, என்ன ஏன் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன அவனை நம்புறதுக்கு பைத்தியமா? அவன் ஏதோ ஒரு கான் ஆர்டிஸ்ட் உங்கள்கிட்டேருந்து சொல்லி நிறையா காசு ஆட்டையை போடலான்னு பார்க்குறான். இங்கே பாருங்கள், ஹசில் ஓக் மெர்ச்சன்ட் குரூப் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இதுவரையும் நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு வருதுனாக்கா அதுக்கு காரணமே அவங்க தான். உனக்கு என்ன மறந்து போச்சாமா? அவங்க இத்தனை நாளாக நம்மளை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு ஸ்லேவ் மாதிரி தானே நம்மளை நடத்திட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வர நீ? நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் முன்னாடி தானே பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம். இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் புது வேலையை கண்டுபிடிச்சி பார்க்கலான்னு சொல்லி. இப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வேலை எண்ட் ஆக போகுது. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அது வேறு விஷயமா மாறிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு கோல்டு இன்கோட்டில் இது எப்படி உன்கிட்ட கிடச்சிது? ஆக்சுவலாக எப்படின்னாக்க, நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த மெர்ச்சன்ட் குரூப், அந்த கில் மெர்ச்சன்ட் குரூப்பில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு, உன் பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு கொடு, இப்போதைக்கு இதை வச்சு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவராகவே என்கிட்ட கொடுத்தாரு. இதை மட்டும் நம்ம விற்றோன்னாக்க நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே போயிடுங்க. அவளும் அவங்க ஹஸ்பண்ட் மண்டே கழுவ ட்ரை பண்ணுறா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு ஏதோ ஒரு ஜென்டில்மேன் வருவாராம், திடீர்னு நம்ம பசங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு 40% ஏர்ன் பண்ணுறதுல தர்றேன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஏதாச்சும் அந்த மாதிரி மெர்ச்சன்ட் குரூப் வந்துட்டு ஒரு காமனருக்கு அவ்வளோ காசு கொடுப்பாங்களா? உங்களுக்கே சஸ்பீஸாலாம் இல்லை? இதை பார்த்தா உங்களுக்கே ஸ்கேம் மாதிரி இல்லை அப்படின்னு அவனோட ஹஸ்பண்ட் மண்டையை கழுவி விட்டாரா. இவனுக்கு ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது, மூளை யோசிக்குது. ஆனால் இருந்தாலும் சடனாக ஏதோ ஒரு வாய்ஸ், மாஸ்டர் காங் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு. இன்னத்துக்கு யார் என் வீட்டில்? ஓ, முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? அந்த கோல்டு இன்கோட் கொடுத்தால அந்த கழட்டு பையன் இவன் தான். ஆமாம் சார், நீங்கள் ஏன் இப்போ காட்ஸ் கூட என் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க? மாஸ்டர் காங், நான் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆளுன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன தான் அந்த கோல்டு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் ஒரு மெர்ச்சன்ட் குரூப் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பிளேட்டையே மாற்றி போட்டுடுறான். சார் என்ன சொல்கிறீங்க? போச்சுடா. மாஸ்டர் காங்குக்கு அப்போ தான் புரியுது, அப்போ இது எல்லாமே இவங்க போட்ட வலையான்னு. அவன் பொண்டாட்டி உள்ள சிலை மாதிரி வரைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா.
அப்போது நீ தான் இந்த பிளானிங்க்கெலாம் அண்டர் கவர் போட்ட ஆளா? அப்போது நீங்கள் 2 பேரும் நைட்டோட நைட்டாக அந்த காசை எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போடலான்ட்டு நைட்லேயே பிளான் போட்டுட்ருக்கீங்களா? அந்த கோல்டு இன்கோட் வந்துட்டு மெர்ச்சன்ட் குரூப்போடது, அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம்? ஓகே, அந்தோல இருக்குது, கண்ணு முன்னாடியே அந்த கோல்டு இருக்குது, நம்ம கிளியரான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்பவுமே மோசமான ஆள் தான். ஆனால் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் தானே இதை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தீங்க. என்னது, உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்காதா நான் தான் கொடுத்தேன்னு? இல்லை அட்லீஸ்ட் ஹெசில் வாக் மெர்ச்சன்ட் குரூப்லேருந்து இதை நீங்கள் கடன் வாங்கினீங்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு ரசீது இருக்கா? என்னது, கான்ட்ராக்ட் ரசீதியா? சார் சரி சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இந்த திருட்டு பயல்கள் 2 பேரையும் முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருப்போங்க. சார் காவ், என்ன நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த குட்டி பையன் உடனே அப்பா அம்மான்னு கத்திட்டு ஓடுறான். அந்த கேல்ட்டு பையன் இந்த குட்டி பையனை அடிக்க போகிறான். தம்பி நீ கவலைப்படாத, இது ஒரு சாதாரண விஷயந்தான். அவங்க ஒரு கான்ட்ராக்டில் மட்டும் கையெழுத்து போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளை காலையில் வந்துடுவாங்க. நீ இது எதையும் கவலைப்படாமல் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனோட தங்கச்சி காலை விழுந்து ஒரே கடி ஓவ் அப்படின்னு கடிச்சு போடுறான். அவன் தங்கச்சியை ஒரே பறந்து போய் செவுத்தில் இடித்து கீழே விழுந்துடுறான் அந்த குட்டி பொண்ணு. எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு? உங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்க, பேரண்ட்ஸ் மாதிரியே பிள்ளைங்களையும் வளர்த்து வச்சுருக்கான், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சொல்கிற பேச்சை கேட்காம. இது மாதிரி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன்ட்டு அந்த பிள்ளைங்களை அடிக்க போகிறான். ஆனால் இவன் கூட்டுரு வந்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கார்டு வந்துட்டு, குழந்தை பிள்ளைங்களா இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயம்லாம் வச்சுக்காதீங்க சரியா? நான் உன்னை கொல்ல போகிறேன், ஒழுங்காக ஒரு ஆம்பளை பையனா சண்டை போட்டு சாவுன்னு கத்தியை கொடுக்குறான். சடனாக அந்த இடத்துலேருந்து அவன் தங்கச்சியை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். எங்கே பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற? அவங்க தப்பிச்சு போகிறாங்க பாரு, அவங்கள சீக்கிரமாக கொல்லு. இங்கே பாரு, நீ கொடுத்த காசுக்கு அவங்கள பிடிக்க மட்டும்தான் முடியும், குழந்தைங்களெல்லாம் கொல்ல முடியாது. அவங்கள கொல்லணுன்னா நீ எக்ஸ்ட்ரா காசு தரணும் சரியா? நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கேன்னாக்க, இங்கே தான் அந்த திருட்டு பயல்கள்லாம் நிறையா காசு தராங்கன்னு. இவன் ஒரு சரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் போல் இருக்குது. ஒரு வெட்டிலேயே அந்த பாறை 2ஆக விழுந்துருது. அப்போது என்னோட இந்த சண்டே பசியை போக்குறதுக்கு இந்த ஊரில் ஆளே இல்லையா அப்படின்னு ஏதோ ஒரு சைக்கோ மாதிரி நாக்க நீட்டி பார்த்துட்ருக்கான். கட் பண்ணி மறுநாள் காலையில் நம்ம யங் மாஸ்டரோட வீட்டில் கட்டுறாங்க. சார் மில்லும் அவனோட தங்கச்சியும் இங்கே வந்திருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா எங்கே? அவங்க மட்டும் இல்லையா இங்கே தனியாக வந்தாங்க? பார்த்தா அந்த குட்டி பொண்ணும் அந்த பையனும் ரொம்பவுமே அழைச்சி திரிஞ்சு ரொம்ப களைப்பாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. ஆமாம்பா தம்பி, என்ன ஆச்சு? உன் உடம்புலாம் ஏன் ஒரே இன்ஜுரியாக இருக்குது? அது என்னன்னான்னு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் நடந்ததுங்கிறத ஃபுல்லாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஹீரோ சரி அது பார்க்கலாம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறான். நல்ல வேலை, நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரியுது. பரவாயில்லையே, இந்த குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. யங் மாஸ்டர், நான் இந்த பையனை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டினேன், ரொம்ப பெரிய அடிலாம் எதுவும் இல்லை, பரவாயில்ல இந்த பையன். அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணும் பரவாயில்ல, அவன் நல்லபடியாக தான் இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னாக்க, தம்பி என்கிட்ட சொன்னில அதை அப்படியே யங் மாஸ்டர் சிஓ கிட்ட சொல்லு. அது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு என்னோட டேலண்ட் மூலியமாக நிறையா ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை தானே? அது உண்மைன்னா என்னோட அப்பா அம்மாவை தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றுறீங்களா? அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த காசை திரும்ப அடைச்சிட்றேன். மில் இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடு, ஆனால் அது நடக்காத விஷயம். என்னது? என்னால் உன்னை ஃப்ரீயாலாம் வேலை வாங்க முடியாதுல்ல, நான் ஒன்றும் காசுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது. நான் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ உன் கான்ட்ராக்ட் படி நான் சொன்ன மாதிரியே உன்னோட ப்ராஃபிட்டை உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன் சரியா? ஓகே மில், ரே 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போய் உங்கள் பேரண்ட்ஸை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா? ஹீரோ உடனே கேப்டன் கிட்ட கொஞ்ச நேரம் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். உடனே சில்வர் வின் ஸ்குவாட் கேப்டன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர், நான் இத்தனை நாள் நான் வந்துட்டு எஸ்கார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட, ஆனால் இன்றைக்கி தான் இந்த மெர்ச்சன்ட் குரூப்புக்கு நான் கரெக்டான பர்பஸ்க்கு இந்த மிஷினுக்கு வந்திருக்கேன். ஓகே கேப்டன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, ஆனால் நான் பேச தான் போகிறேன் ஒரு மெர்ச்சன்ட் குரூப் ஆளா சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி யங் மாஸ்டர், நீங்கள் போயிட்டு வாங்க, ஆனால் என்னோட ஸ்குவாட்லேருந்து நான் 3 பேரை உங்களுக்கு அக்கம்பைன் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறான். கூட வர்றது யாருன்னா ஹெட் எஸ்கார்ட் ஏஜென்ட் கவாக். நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்வாடும் கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம ஆளுக்கு இன்னும் யாரும் ஸ்வாட் டெக்னிக்கை யாரும் சொல்லி கொடுத்த பாடு இல்லை. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போது டெலிபதியில் கவாக்கு சொல்கிறான், என்னன்னா இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர், மாஸ்டர் ஒருத்தவன் அந்த மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கான், எல்லாரும் அவனை எப்படி சொல்கிறாங்கனாக்க பையாங் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க, அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சரி யங் மாஸ்டர், நீங்கள் திரும்ப வந்தோடனே நம்ம இன்றைக்கி நைட்டே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுல் பேஸில் சரியா? சரி வாங்க எல்லோரும் போகலாம், வேலைக்கு நேரமாச்சு.
இங்கே பாருங்க மாஸ்டர் காங், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் எங்கள் மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கிற அந்த ஒரு கோல்டன் ஸ்லாட்டை நீங்கள் ஆட்டையை போட்டிருக்கீங்க. அது ஒன்றே 100 காயின்ஸ்க்கு ஒர்த்தானது. எங்கள் மெர்ச்சன்ட் குரூப் ரூல்ஸ் படி இது மாதிரி யாராச்சும் பண்ணாங்கனாக்க 5 தடவை இதோட மணியை காம்பன்சேஷனாக தரணும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு தர வேணாம். என்ன சொல்கிறீங்க? என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அதை யாருமே திருடவே கிடையாது. இங்கே பாருங்கள் மாஸ்டர் காங், உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியலை. இதில் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. இதுதான் ஸ்லேவ் கான்ட்ராக்ட். என்னடா உங்கள் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டா? உங்களுக்குலாம் டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காதா? எப்படி நீங்கள் ஒரு ஹியூமனை வந்துட்டு ஸ்லேவாக வந்துட்டு எடுத்துக்க முடியும்? ஒரு மிருகத்தை விட மோசமாக நடந்துக்கிறீங்கடா நீங்களாம். பேசிட்டே இருக்கும்போது செவ்விலே அந்த கிழட்டு போய் அடிச்சிட்றான். போட்டு மாஸ்டர் காங்க அடின்னு அடித்து, மாஸ்டர் சொல்கிறாங்களே ஒழுங்காக அந்த ஸ்லேவ் கான்ட்ராக்டில் சைனு போடுன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். அடித்த அடியில் இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க மாஸ்டர் காங்? என்னது வைலன்ஸா? உங்களுக்கு என்னன்னு புரியுதா? நீங்கள் இதில் கையெழுத்து போட்டோன்னே உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துக்கு தெரியாத ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பி என்னால் வேலை வாங்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணவா சொல்கிறேன்? நீங்கள் எல்லோரும் ஒன்றா எனக்கு கீழேயே வேலை பாருங்கள். அப்போது இதை நீங்கள் எல்லாத்துக்கும் எதுக்காக பண்ணுறீங்கனாக்க, நான் அடுத்த மாதம் இந்த மெர்ச்சன்ட் குரூப்பை விட்டுட்டு வேறு ஒரு மெர்ச்சன்ட் குரூப்புக்கு போகிறேன்னு சொன்னதுனால தானே? நீங்கள் இது எல்லாத்தையும் அந்த ஒரு ரீசனுக்காகவா பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் மாஸ்டர் காங், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு இதை இன்னுமே பிரச்சனையாக்க போகிறீங்கனாக்க அப்போ நீங்கள் கையெழுத்து போட வேணாம். ஓ அப்படியா? அப்போ நான் உங்களை நேராக ஸ்லேவரியில் வித்துடுறேன். அங்கே நீங்கள் கஷ்டப்பட்டாதான் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அது கஷ்டமாக இருக்குன்னு உங்களோட உயிரை நீங்களே கூட எடுத்துக்கலாம். என்னை மன்னிச்சிருங்கன்னு மாஸ்டர் காங்கோ எவ்வளவோ கதறாரு. இந்த கேல்ட்டு பயல்கள் விழுந்துக்கிட்டு உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, ஐயோ என்னடா இவனுங்க இவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் உடனே, டேய் காங்கு எவ்வளோ நேரம்டா, இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க, செவனேன்னு அப்பலஜைஸ் பண்ணிவிட்டு செவனேன்னு கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்ச தரையிலே வச்சு மட்டார்னு அடிக்கிறாங்க. அடித்ததில் மாஸ்டர் காங்கு, என்னை விட்டுருங்க, நான் அந்த இதில் கையெழுத்து போட்டுறேன், என்னை ஸ்லேவரி கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னோட குழந்தைங்கள மட்டும் இதில் சேர்க்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கெஞ்சிறான். இவனுங்களும் சரி அவரை முதல்ல விடுங்க, இங்கே வாங்க, இதை நம்ம அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி தருவோம். இதை நீங்கள் வந்தப்பயே ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்நாத்துக்கு நாங்கள் உங்களை அடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கால. சில பேர் அடித்து திருத்தினாதான் திருந்துறாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது டோர் வந்து மட்டார்னு மூஞ்சிலே அடிக்குது. அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு கார்டு மூஞ்சில் பார்த்தா பின்னாடி டோர் பறந்து வந்து அவன் மேலே மண்டையிலே அடித்து பறந்து போய் மூளையில் கிடக்கான். ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், சில பேர் அடித்து திருத்தினாதான் திருந்துவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நான் இங்கே என்னவோ பேசுகிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசுனதை பார்த்தா நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. சரி, அப்போ யார் முதல்ல அடி வாங்க ரெடியாக இருக்கா? நீ டேய் கோவாக்கு யாரா அவன் எதுக்குடா அவன் தான்? சார் அவன் தான் என்னுவா மெர்ச்சன்ட் குரூப்போட யங்கஸ்ட் சன். ஓ அதுதான் நீயா? அந்த என்னுவா பிராட் நீ தானா? அது கொஞ்ச நாளாக நீ இந்த கோல்டன் இம்மோர்டால் வில்லேஜில் சுற்றிட்டு இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அது எங்களுக்கு வந்த நாளன்னையிலேருந்தே தெரியும். நல்லா அனுப்பி வச்சிங்க ஆளுங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அதை யார் அனுப்பி வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அது நீங்கள் தானே? டேய் வாண்டு பயலே, ஒழுங்காக பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. யார் சொன்னா யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாதுன்னு? ஒரு முட்டா பையிட்ட பேசிகிட்டு இருக்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பயல்கிட்ட பேசிட்டு, ஒரு சாதாரண ஒரு காமனரை பிடிச்சி இழுத்தாந்து அவனை ஸ்லேவ் கான்ட்ராக்டை சைன் பண்ண வைக்கிற ஒரு ட்ராஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மிருகம் கூட அது பசி தீந்து போச்சுனாக்கா ஹண்ட் பண்ணாதுடா. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை. ஒன்றை மாதிரி மெர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான்டா சாதாரண மெர்ச்சன்ட் குரூப்ஸ்க்கும் கெட்ட பேர் வருது. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ ஒரு ஸ்கேமர்னு. சரி, இவனோட பொட்டான்ஷியல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் இழுத்துற வேண்டியது தான். ஆமாம் யங் மாஸ்டர், அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பால் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம யங் மாஸ்டர் உட்காந்துட்டு வரிசையாக கழுவி ஊற்றிட்டு இருக்கான் அந்த தாத்தாவை. தாத்தா அப்படிலாம் பார்க்காதீங்க, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. காடு ஒன்றே இருந்துக்கிட்டு ஒருவேளை அவரோட தப்பெல்லாம் ஒத்துக்க ட்ரை பண்ணுறாரோ என்னவோ, அதனால அவர் மூஞ்சி அப்படி மாறுதோ. பார்த்தா தாத்தா வாய்க்கிளியே தொண்டைக்குழி தெரிய புடிங்கடா அவனன்னு கத்திட்டு இருக்காரு. திடீர்னு எங்கேருந்து வராங்கன்னு தெரில, ஷேடோ கான்ஸ் மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கத்தியோட ஃபைட் பண்ணுறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. கொல்லுங்கடா அந்த யங் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட வந்தா, அப்போ நான் என்ன பூ பறிக்க இருக்கேன் நான் காடு உடனே கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்றா. நானும் ரொம்ப நாள் ஆச்சு கத்தி எடுத்து சண்டை போட்டலாம், அதனால இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழேன்னு போட்டு உரிச்சு வாங்கிட்டு இருக்கா அவள் பாட்டுக்கு. இதோட எல்லா ஷேடோ கான்ஸுக்கும் சோலி முடிஞ்சுது. போடு அப்படின்னு ஒரே அடி.
இவனுங்க 2 பேரும் ஆமாம் என்ன நடந்தது, யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு எல்லோரும் கீழே படுத்து கிடக்காங்க. ஓகே ஓகே, தேவையில்லாத பயல்களெல்லாம் தூக்கியாச்சு, இப்போ நம்ம என்ன விஷயங்கிறத பேசுவோமா? ஏய் இங்கே பாரு, போ அவங்கள முதல்ல போய் நிப்பாட்டு. சார் நான் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணது கிடையாது. எங்கடா போனால் அந்த ஹையர் பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரு? ஓ எல்லாரும் நீங்கள் என்ன தான் தேடிட்டு இருக்கீங்களா? சரி நான் சண்டை போடுறேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட இதுவரை கொடுத்துட்டு இருந்த அமௌண்ட்டோட 10 மடங்கு அதிகமாக தரணும், அப்போ தான் நான் சண்டை போடுவேன். இப்போ இவன் என்னடா சொல்கிறான்? கொய்யால இவனை வச்சது தப்பாக போச்சு. சரி நான் தரேன், அவங்க கூட சண்டை போடு, 10 டைம்ஸ் மறந்துடக்கூடாது அப்படின்னு உடனே அவனோட கத்தி எடுத்து அங்கே நின்ன 3 காட்ஸையும் சட்டுன்னு ஒரே வெட்டு தான். அதுக்கப்புறமுக்கு ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ தடுத்துடுறான். என்ன தைரியம் இருந்தா? தம்பி ஏன் இவ்வளோ கோவப்படுற? எனக்கு நீ காசு அதிகமாக அவனோட கொடுத்தீங்கன்னாக்கா நான் உன் சைடில் நின்று சண்டை போடுவேன். சார் அந்த புயாங்க பார்த்தா செம பவரான மார்ஷல் மாஸ்டர் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த யங் மாஸ்டரால் இவனை கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக இவர் வந்துட்டு பீக் ரிலீமில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கல்ட்டு பயலுக்கு ஒன்றும் புரியல. என்னது ஃபஸ்ட் ரேட்டு பீக் ரிலீமா? ஆமாம் சார், கவுண்ட்லெஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் வந்துட்டு அவங்களோட மொத்த வாழ்க்கையையும் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை மேம்படுத்துறதுக்காண்டியே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நிறையா ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட் ரேட், செகண்ட் ரேட், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா உங்களால் ஒரு செக்டை நடத்த முடியும், ஒரு சின்னதான செக்டர். சார் இப்போ புரியுதா ஒரு செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு? போடு ஜாலி. அந்த யங் மாஸ்டருக்கு சோலி முடிஞ்சுது, அவனை முதல்ல போட்டு தள்ளணும். இந்த சாங்ஷியோட ரூல் என்னங்கிறது அந்த யங் மாஸ்டருக்கு தெரியணும். இங்கே யங் மாஸ்டரும் அந்த பயாங்குங்கிற மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் உடனே நான் யாருன்னு தெரியணுமான்னு கேட்குறான் யங் மாஸ்டர்கிட்ட. நான் ஏன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்? காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு ஆளை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நானே உன்னை ஈஸியாக சமாளிச்சிருவேன். ஓ நீ அந்த காசில் போகிறண்ட கிட்டா வாய் நல்லாவே பேசுகிற, அது கத்தியில் இருக்கா பார்ப்போன்னு உடனே கத்தி எடுத்து யங் மாஸ்டர்கிட்ட வரான். 2 பேருக்கும் செம்ம ஃபியூரியஸாக ஃபைட் போயிட்டுருக்கு. பாரு நம்ம ஹீரோ கிட்ட கத்தி வாயிலே சுரு வருது. சஃப்ட்னா அவனுக்கு ஒரு அடியை போட்டு 2 பேரும் பின்னாடி போயிடுறாங்க. பரவாயில்லையே யங் மாஸ்டர், நீங்கள் நல்லாவே சண்டை போடுறீங்க. ஸ்பாயில்டு ரிச் கிட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது. ஆனால் இதை கவனிங்க, இந்த சாங்ஷியில் வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அந்த தூக்கி போட்ட பாட்டிலை வெட்டினா அதில் ஃபுல்லாக ஒரே தண்ணியாக இருக்குது. நம்ம ஹீரோவால் எதையுமே பார்க்க முடியல. அது சாதாரண தண்ணி கிடையாது, அது ஃபயர் லிக்யூடு. அது கண்ணில் பட்டுச்சுன்னா கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓப்பனே பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்னா இதுக்கு தான் மாஸ்டர் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. போச்சுடா என்னால் எதையுமே பார்க்க முடியலடா. யங் மாஸ்டர் இந்த சுப்ரீம் இன் ஐசி டிவைன் ஆர்ட் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன டெக்னிக் தெரியுமா? ஃபீரியஸ் ஐஸ் சில் ஆஃப் வின்டர் சி, அதுலேருந்து தான். இது எதனால் இந்த பேர் கிடச்சிதுன்னா ஒரு ஓஷன் மாரி இதோட டெப்த் யாருக்குமே தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இம்பியூர் இல்லை டார்க் எனர்ஜி இருக்கிற டீமன் கல்ட் ஆள் அந்த மாதிரி இருக்கிற எனர்ஜி உள்ளவங்களை உங்களால் ஈஸியாக பக்கத்தில் இருந்தால் உணர முடியும். என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், உணர முடியுமா? ஆமாம் யங் மாஸ்டர், உங்கள் பக்கத்தில் யாராச்சும் உங்கள் மேலே கில்லிங் இன்டென்டோட இருந்தாங்கனாக்க உங்களால் ஈஸியாக அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஒரு லெவல் அளவுக்கு உங்களால் அவங்களோட மூமெண்ட்டும் பொசிஷனையும் ஈஸியாகவே கணிக்கவும் முடியும். என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் கூட நான் இந்த அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் சென்சிட்டிவிட்டி இருந்ததே கிடையாது. ஆனால் யங் மாஸ்டர் இப்போ இருக்கிற உங்களோட லெவலுக்கு உங்களால் ஒரு அன்ஈசினஸை மட்டும்தான் உணர முடியும். உங்களால் அவங்க எங்கே போகிறாங்க வராங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஃபஸ்ட் ரேட்டுக்கு மேலே போயிட்டீங்கனாக்க உங்களால் ஈஸியாக அது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும், அவங்களோட பொசிஷன் மூமெண்ட் எல்லாமே. அதனால் உங்களோட ட்ரைனிங்கை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் உங்களோட லைஃப் அண்ட் டெத் டோர்கிட்ட இருக்கும்போது இந்த எனர்ஜி டிடக்ஷன் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். என்னால் முடியும், அந்த எபிலிட்டி என்னால் யூஸ் பண்ண முடியும், இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஓரளவுக்கு அந்த எபிலிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. நம்ம ஹீரோ கண்ணை திறக்காமலே அந்த அட்டாக்கை அசால்ட்டாக டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு வயிற்றுலே ஒரே குத்து பக்குன்னு என்னால் பார்க்க முடியலதான். ஆனால் அவன் ஸ்பீடாக வர்றது, அவன் எங்கே வெட்ட போகிறாங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. எப்படி அவனால் இதை பண்ண முடிஞ்சுது? இத்தனைக்கும் அவனால் பார்க்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் அவன் பின்னாலேருந்து தான் நான் அட்டாக் பண்ணேன். ஒருவேளை என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வச்சு அவன் டிடெக்ட் பண்ணியிருப்பானோ? யாருக்கு தெரியும்? க்யூரியஸாக இருக்கா? அப்போ காசு கூட நானே உனக்கு சொல்லித்தரேன். எதுவுமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்காதுல்ல. நீ இங்கே அந்த 3 கார்டும் வெட்டப்பட்டதுனால இங்கே பால் வந்துட்டு அழுதுட்டுருக்கான். என்னால் இந்த ரத்தத்தெல்லாம் நிப்பாட்டவே முடியல வாரியர் யூன்னு. டேய் என்னடா பண்ணுற, ஒழுங்காக நல்லா அழுத்துடா, அப்போ தான்டா ரத்தம் நிற்கும். அவன் அழுத்துல ரத்தம் நிற்காமல் வாய் வழியாக வர ஆரம்பிச்சிட்டு அந்த ரத்தம்லாம். சரி இந்த ரத்தத்தெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நமக்கு இன்னொரு ஆள் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா
இந்த 2 கழுத்தாத்தா 2 பேரும் நின்றுருக்காங்களே பிடிச்சி மூஞ்ச கொடரமாக வச்சுட்டு, டேய் ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து இந்த ரத்தத்தை நிப்பாட்ட உதவி பண்ணுங்க, ஏதோ வந்துட்டோன்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நான் உன்னை வெட்டாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு போகிறான். நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு அசால்ட்டாக ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு தப்பிச்சிடுறான். அவன் மல்லாக்க போய் மட்டார்னு விழுந்து மண்டையிலே அடி வாங்கிடுறான். தம்பி உன் டைம் முடிஞ்சு போச்சு. இவன் எப்படி அதை டாச் பண்ணான்? என்ன நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிடிக்ட் பண்ணுறானா? நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஃபைட் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஏன் இப்போ உன்னோட கத்தியை தூக்கி போட்டேன்? சொல்ல போகணுன்னா நான் இந்த ஃபைட்டை நான் விட்டு கொடுக்கல. நான் ஸ்வாடை விட கையால் சண்டை போடுறதுல தான் சூப்பரான ஆள். சொல்ல போனால் நான் சண்டையை விடலை. எதனால நான் ஸ்வாடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னாக்க, என்னோட செக்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸை ஒரு டட்டி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நாள் ஸ்வாடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னவா மெர்ச்சன்ட் குரூப் யங் மாஸ்டர், உன்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ஒத்துக்கிறேன். இப்போலேருந்து உன் கூட நான் சீரியஸாக சண்டை போடுறேன். ஓ அதான் விஷயமா? அதானே பார்த்தேன். என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டராக இருந்துக்கிட்டு இவ்வளோ மொக்க ஸ்வாடை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கானேன்னு பார்த்தேன். இப்போ எல்லாம் புரியுது. பால்கேப் இங்கே வா, இந்தா இதை புடி. யங் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க? என்னோட பேர் யான் சீஹோ. நான் என்னவா மெர்ச்சன்ட் குரூப்லேருந்து வந்திருக்கேன். நீ கையும் காலையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டினாக்கா அப்போ நானும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். நானும் கற்றுருக்கேன்ல. என்னோட முந்தின வாழ்க்கையில் மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது நான் வாழ்க்கைக்கு ஒரு சர்வைவலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட இந்த வாழ்க்கை இந்த மாதிரி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. யங் மாஸ்டர் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவன் உடனே யங் மாஸ்டர் அடிக்கிறதுக்கு ஓடி வரான். பார்த்தா கையால் என்னென்னமோ வித்தலாம் காட்டுறான். ஹோமிங் ட்வின் வைப்பர் ஸ்ட்ரைக். என்னடா பேர்? ஒரு பாம்பு மாதிரி கழுத்துலேயே வெட்ட வரான். 2 ஸ்டெப்பு பேக்கு. பரவாயில்லையே, நல்லா சண்டை போடுறான். கொஞ்சம் முன்னாடி வாயாலே சண்டை போட்டுட்டு இருந்தான், இப்போ நல்லா சண்டை போடுறான். அதுவும் இல்லாமல் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இங்கே ரியல் டீலே. இவங்களோட ஃபைட்டு செம்ம ஃபியூரியஸாக போகுது. நீங்கள் ஒரு தடவை சண்டை போட ஆரம்பித்தோன்னே சொல்லலாம், இந்த யங் மாஸ்டரோட நான் காம்பேட்டில் பெரிய ஆள் தான். ஆனால் இருந்தாலும் என்னோட ஸ்ட்ரைக்கெல்லாம் இந்த யங் மாஸ்டர் எப்படியோ தடுத்துடுறான். எதனால் என்னால் ஒரு தடவை கூட அவன் மேலே ஒரு அடி கூட பட வைக்க முடியல. என் கண்ணோட அவன் கண்ணு ஒன்றும் அவ்வளோ பெட்டராகவும் இல்லை. அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் அந்த அளவுக்கு பெட்டரும் கிடையாது. இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கும்போது இவன் மூஞ்சிலே ஒரே அடி கொய்யால் கட் பண்ணி அவனோட ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அப்போது இப்படி தான் நான் சாவ போகிறேன்னா? ஏ சின்ன பையா நல்லாவே இருக்க நீ. ஏ சின்ன பையா, இங்கே இருந்த எந்த குழந்தைட்டுமே இல்லாத ஒரு கண் வாங்கிட்டே இருக்குது. அந்த கண்ணில் நான் உயிரை பார்க்குறேன். நீ இங்கே சாவ விரும்பலைன்னா என் கூட வரியா அப்படின்னு ஏதோ ஒரு மொட்டை தாத்தா கூப்பிடுறாரு. ஏன் நீ இதை பண்ணுற? ஏன்னா நீ கேட்குற? ஏன்னா என்னோட கிளைண்ட் இதை பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்படியா? கிளைண்ட்டா? அப்போது அதோட நான் அதிகமாக பே பண்ணுறேன், என்னை விடு. வெல் எவ்வளோ நீ தருவேன்னு கேட்டுட்டு இங்கே கட் பண்ணால் அவங்க மாஸ்டர் கையில் இருந்ததை எடுத்து விட்டெறிஞ்சு அடிக்கிறாரு. எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மத்தியில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த பாத்துக்கான வழி கிடையாது. என் கண்ணு முன்னாடி முழிக்காத. சரி நான் உங்கள்கிட்ட இங்கே வந்து உங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வரல, உங்கள்கிட்ட கடைசியாக குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் அவங்க மாஸ்டருக்கு ரொம்பவுமே உடம்பு முடியாமல் இருக்குது. ஆனால் இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரியே தெரில. இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் பிறந்தேன். இது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். வாழ்கிறதுக்காக வைலன்ஸ் எடுக்கிறது என்ன தப்பா? டேய் முட்டாப்பையிலே, மார்ஷியல் ஆர்ட்ஸு வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணினா அது ஒரு வேல்யூவே இல்லாமல் போய்டும்டா. ஒரு வேல்யூ, ஒரு சோல் எதுவுமே இல்லாமல் போயிடும். எப்பயுமே மார்ஷியல் ஆர்ட்ஸை நீ உன்னோட க்ரீடுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மாஸ்டர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத. தம்பி, இத்தனை நாளாக நீ மற்றவங்களை அடித்து காசு பிடிங்கிட்டு இருந்தில்ல, இப்போ நீ எங்கள்கிட்ட காசு கொடுன்னு இங்கே ஏதோ ஒரு கேங்கை இவனை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கு. தம்பி, நீ செத்து போய் ஹெல்லுக்கு போயிட்டினா கவலைப்படாத. ஏன்னா நீ பண்ண விஷயத்துக்கு தான் நீ அனுபவிக்க போகிற, சரியா? பார்த்தா அவன் இருக்கிற ஒரு ஆள் விடாமல் எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டான். அப்போதைக்கு நினச்சி பார்க்குறான், மாஸ்டர் அந்த மாதிரி சொன்னார்ல. அப்போதைக்கு இவன் அங்கே இருந்த எல்லாரையும் அடித்து போட்டு உட்காந்துருக்கிறத பார்த்த அந்த கிழட்டு பைய, சரி நீ நல்லாவே சண்டை போடுற, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என் கூட வந்துடுறியா, எனக்காக வேலை பார்க்குறியான்னு இந்த கிழட்டு பைய தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ நீ எனக்கு எவ்வளோ காசு தருவ? நான் வாழணும், அதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணினேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சாவ விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ஒரு ஃபைனல் அட்டாக் பண்ண வர, ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். திரும்ப மறுபடியும் ஒரு லெஃப்ட்டில் ஒரு கட்டை போட்டு மறுபடியும் அடிக்க வந்தா ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பர், என்னோட அட்டாக் அவன் மேலே பட்டுருச்சு. இப்போ நீ சாவுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடித்து கொல்றதுக்கு போகும்போது அவனோட கால் எண்டு ஃப்ரீஸாக இருக்குது. அதனால் முன்னாடி ஹீரோவை கொல்ல வந்தவன் கரெக்டாக ஃபேஸ் முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அவனால் நவர முடியல, நின்னுறான். அப்போக்கி ஹீரோ அவனோட மொத்த எனர்ஜியும் கையில் கேதர் பண்ணி குத்த போகும்போது இவனுக்கு உடனே ஞாபகம் வருது, மாஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான் போல இருக்குது. ஒரே குத்து மூஞ்சில்
உண்மையிலேயே சண்டையை அதுக்கு யூஸ் பண்ணால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது தான். அடித்த அடியில் 10 கிலோமீட்டர் பறந்து போய் விழுந்துட்டான். வலிக்குதுரா வலிக்குதுரா வலிக்குதுரா. நீங்கள் எனக்கு கொடுத்த லெசனுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த காங் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த ஹசில் டாக் மெர்ச்சன்ட் குரூப் லீடர் வந்துட்டு அவனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சு. அவனோட இருக்கிற மொத்த கெட்ட ஹிஸ்ட்ரியும் கொண்டு போய் அங்கே ஒப்பிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ பாஸ்டில் நடந்ததை ஞாபகம் வச்சு இந்த மெர்ச்சன்ட் குரூப்புக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்ததுனால அந்த கல்ட்டு பயலாலையும் எதுவும் சொல்ல முடியல. அது என்னதுன்னா டூப்ளிகேட் கரன்சியை ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்துருக்குறான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அவனோட தலையை அவங்க பாஸ்டில் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் கரன்சியை தான் இப்போக்கி கொடுத்து பயப்புலையாக தூக்கி போட்டு உள்ளே வச்சாச்சு. இன்னுமே அந்த மாஸ்டர் காங்கு விட்டப்பாடு இல்லை. எனக்கு ரொம்ப நன்றி நன்றி, நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஆச்சு அவ்வளோன்ட்டு உட்காந்து கதை விட்டுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோவானே சார் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மூலியமாக அதில் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு நான் இது கைமாறாக என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் சார் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சதே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட பையனை என்கிட்ட தரீங்களா? நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கான்ட்ராக்ட் சொல்லியிருந்தேனே அதுதான். ஓ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்களே. கட் பண்ணி காட்டினா இங்கே அவங்க 2 பையனும் பொண்ணும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் 2 பேரை நான் என்கிட்ட பண்ண ப்ராமிஸை மறந்துடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணி இங்கே ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அப்போது சாங் வந்துட்டு என்வா மெர்ச்சன்ட் குரூப்புக்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்கா. ஆமாம். ஓ அப்படியா விஷயம். இவ யாருனாக்க இவ தான் அந்த லேடி ஜோ. இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதே இவ தான். கைஸ் இதோட 20 சாப்டர் முடியுது. இதுக்கப்புறமேலுக்கு 2 சாப்டர் தான் இருக்குது. அதனால நான் வந்துட்டு 8 சாப்டர் வர்ற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 21லேருந்து 30வது சாப்டர் வரையும் ஒரு வீடியோவாக போடவா இல்லை வந்துட்டு தனித்தனி வீடியோவாக போடவா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு கமெண்டில் வந்துட்டு எப்படி இருந்தது வீடியோ, இப்போ வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது, வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா, வாய்ஸும் நான் வந்துட்டு யார் என்ன சொன்னாங்கங்கிறத சொல்லி போட ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் பாருங்கள். எனக்கு இப்போ தானே போட்டுட்ருக்கேன், அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டுருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் வீடியோ போனதுக்கப்புறமேலுக்கு வரும்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள் எப்படி இருந்தது வீடியோங்கிறத கமெண்டில். சரி காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா.